ஓர் இரவு, ஓர் நிலவொளி கடற்கரை. ஒரு பெண் திடீரென கடலை நோக்கி ஓடுகிறாள். அவளை பின்தொடரும் ஒரு இளைஞன். அவனுக்கு தெரியாது அந்த இரவு அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது என்று. அவள் அழகானவள், மயக்கும் பேச்சு. ஆனால் அவள் மனதில் ஒரு பயங்கர ஆசை. எனக்கு சாவ பார்க்கணும். அந்த ஒரு வாக்கியம் அந்த இளைஞனின் வாழ்க்கையை கொலை விசாரணைக்குள் தள்ளிவிடுகிறது. அந்த பெண் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அன்பா அல்லது திட்டமிட்ட பொய்யா? நண்பர்களே, இது போல ஒரு கிளைமேக்ஸை நீங்கள் எந்த கதையிலும் அல்லது சினிமாவிலும் கேட்டதில்லை என்று நான் சவால் விடுகிறேன். அந்த சவாலை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? கேளுங்கள் விரும்பிச் சொன்ன பொய்கள். அத்தியாயம் 1. மந்தாகினி புருஷோத்தம் என்ற பெண்ணுக்காக மதுரை விமான நிலையத்தில் காத்து கொண்டிருந்த போது என் இதுவரை வாழ்க்கையை விமானம் வருவதற்குள் சொல்லிவிடுகிறேன். என் பெயர் KN ராதாகிருஷ்ணன். அமலா சர்க்கஸில் இருந்தபோதே என்னை ராதா என்று தான் கூப்பிடுவார்கள். யாரும் என்னை KN ராதாகிருஷ்ணன் என்று வாய் நிறைய கூப்பிட்டதில்லை, கோர்ட்டில் தவிர. அமலா சர்க்கஸில் என்னை வேலை விட்டு நீக்கியதற்கு காரணம் கிரிஜா என்ற மலையாள பெண்ணின் மார்பில் அம்பு எய்து விட்டேன், வேண்டுமென்றே. ஏன் என்று சொல்வதற்கு முன் என் சுபாவத்தை பற்றி சொன்னால்தான் உங்களுக்கு நான் ஒரு மலையாள பெண்ணின் மார்பில் நடு மையத்தில் அம்பு எய்ததின் பின்னணி புரியும். என் சுபாவம் முணுக்கென்ற 3 எழுத்துக்களில் அடங்கிவிடும். முணுக்கென்றால் கோபம் வந்துவிடும், அடித்து விடுவேன். முணுக்கென்றால் அழுகை வந்துவிடும், மாலை மாலையாய் கண்ணீர் வடிப்பேன். திருப்புமனை சமாச்சாரங்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் தீர்மானித்து விடுகிறேன். நிமிஷமாய் காதலித்து விடுவேன், நிமிஷமாய் கைவிட்டு விடுவேன். இதை என் முன்கோபம் என்பது தப்பு. என் நண்பன் வில்ஃபர்ட் கோபால்சாமி ரொம்ப படித்தவன். அவன் சொல்வான், ராதா நீ ரொம்ப இம்பல்சிவ்டா. இம்பல்சிவ் என்பதற்கெல்லாம் அர்த்தம் புரிந்து கொள்ளும் அளவுக்கு அத்தனை படிப்பு எனக்கு இல்லை. சின்ன வயசிலிருந்தே சர்க்கஸ் சூழ்நிலையில் வாழ்ந்தவன். அப்பா ஜெமினி சர்க்கஸில் ட்ரபீஸ் ஆர்டிஸ்டாக இருந்தார். கமலா, ரேமன் என்று மாறிக்கொண்டே இருப்பார். அம்மா அவர் போகும் இடமெல்லாம் போவாள். எப்போதும் சிரித்துக்கொண்டே பெட்டி படுக்கையோடு தயாராக இருப்பாள். அம்மா புலி, சிங்கம் இவற்றையெல்லாம் தழுவி கொடுத்து தலையை வாய்க்குள் நுழைத்து எடுத்து சிரித்துவிட்டு கையை உயர்த்திவிட்டு வந்து என்னை தாளாட்டுவாள். எனக்கு ஏற்பட்ட ஒரு இம்பல்ஸ் குணம் அம்மாவாளா அப்பாவாளா என்று தீர்மானிப்பதற்குள் இருவரும் செத்து போய்விட்டார்கள். அப்பா வாழையிலிருந்து விலகி விழுந்து ஒரே ஒரு நிமிஷம், வேண்டாம் எனக்கு அழுகை வருகிறது. அம்மா ரொம்ப நாள் தூக்கம் போல் இருந்து விட்டுத்தான் போனாள். கோமா என்று சொன்னார்கள். தோளில் புலி அரைந்து விட்டது, இரத்த குதிரல். புலிக்கு அன்றைக்கு மூடு சரியில்லையோ என்ன எழவோ அம்மாவை ஒரு சவட்டி விட்டது. ஆகவே நான் சின்ன வயசிலிருந்தே ட்ரபீஸ் பக்கம் போகவில்லை. மிருகங்களையும் நாடவில்லை. பீங்கான் கிண்ணங்களை எரிந்து தலைமேல் அடுக்கிக் கொள்வது, வட்டப்பலகையில் சுட்டும் பெண்கள் மேல் கத்தி எறிவது, அப்புறம் என்னுடைய தனிப்பட்ட திறமை வித்தை வில்லம்பு வீச்சு. கண்ணை கட்டிவிட்டாலும் எதிரே 25 அடி தூரத்தில் தலைக்கு மேல் ஆப்பிள் வைத்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கும் கிரிஜா, அதாவது நான் முன்பு சொன்ன மலையாள பெண், நானை இழுத்து ஒரு கண்ணை மூடிக்கொண்டு கூடாரத்தில் கூடியிருக்கும் 1000 பேர்களும் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு காத்திருக்க, பேண்டு கோஷ்டி கிதார் வாத்தியக்காரன் ஜி கம்பியை தேய்த்து டொயிங் என்று சப்தம் பண்ண, அந்த நேரத்தில் அம்பு புறப்பட்டு ஆப்பிளை நிலைக்குத்த, ஸ்திரீ சிரித்துக்கொண்டே விலகி என் அருகில் வந்து கை கோர்த்து கொள்வாள். நான் தோளில் வில்லை மாட்டிக்கொள்ள, அவள் என் இடுப்பை வளைத்து கொள்ள, நவீன அர்ஜுனன் சுபத்ரா போல இருவரும் பயணித்துவிட்டு ஜிகினாவாசை நோக்கி பின்வாங்குவோம். வட்ட வெளிச்சம் எங்களை அதன் மெல்லிய வெப்பத்தில் தொடர எல்லோரும் கைதட்ட அத்தனை சந்தோஷத்தையும் ஒரு நாளில் கைவிட்டேன். காரணம் இம்பல்ஸ். கிரிஜாவுக்கு எங்களோடெல்லாம் பழகி தமிழ் திருத்தமாக வந்துவிட்டது. பளீரென்று சிரிக்கும் அசல் மலையாள பெண். அவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட அங்கலட்சங்களும் உண்டு. கட்டையான சுருட்டையான பின்னந்தலை வாராத தலைமுடி, உயரக்குறைவான வட்டமாக அல்லது ஏறக்குறைய சதுரமுகம், சற்றே ஆண்பிள்ளை குரல். கிரிஜாவும் நானும் ஒரே ஆக்ட் என்று சொல்வார்கள். ஒரே வித்தையில் 2 அங்கங்கள். நான் வில், அவள் இலக்கு. ரொம்ப சிநேகிதமாகவே இருந்தோம். மொட்டை சைக்கிளில் அவள் என்னை முன்பக்கத்து பாரில் ஏற்றி உட்கார வைத்து கொண்டு ஓட்ட காலி கூடார அரங்கில் சுற்றுவோம். அவள் மேல் படுவேன், வேண்டுமென்றே தொடுவேன், ஆங்காங்கே அழுத்துவேன். பிகுவே கிடையாது. அவள் அண்ணன் குட்டி கர்ணம் போடுபவன். எப்போதாவது காமிக் பண்ணுவான். அவன் முன்னிலையிலேயே கிரிஜாவின் கன்னத்தில் முத்தம் கொடுத்திருக்கிறேன், கண்டுகொள்ளாமல் போவான். கிரிஜாவை கேட்க முடியாது. என் சுபாவமும் அவனுக்கு தெரியும். ஆனால் ராஸ்கல் ஒரு மாதிரி பழி வாங்கி விட்டான். அவர்களுக்கு சொந்த ஊர் மஞ்சேரியிலிருந்து ஸ்ரீதரன் என்பவனை ஒரு முறை கொண்டு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக சேர்த்து விட்டான். சர்க்கஸ் முதலாளி அப்ரஹாம் கோஷி என்ற மலையாளி. ஸ்ரீதரன் கிறிஸ்டின் இல்லை என்றாலும் மலையாளிக்கு மலையாளி என்று ஒரு விசுவாசம் இருக்கத்தான் செய்யும்.
இந்த ஸ்ரீதரன் மூச்சு விடாமல் ஒரே மாதிரி மலையாளத்தில் பேசுவான். அது எனக்கு பிடிக்கவில்லை. ஸ்ரீதரன் அவளை கிரிஜையே என்று கூப்பிடுவதும் பிடிக்கவில்லை. அவளை ஆங்காங்கே கண்மறைவாக அழைத்து சென்றது எனக்கு சற்றேனும் பிடிக்கவில்லை. கிரிஜா, நீ அந்த ஆளோட ஏன் குழவுகிறாய் என்று சொல்லி பார்த்தேன். அவர் புதுசாக வந்திருக்கார், பிஏ படித்தவர், ஒன்றை போல கத்தி வீசுகிற ஆசாமி இல்லையாக்கும் என்றபோது அந்த வழியே வந்த ஸ்ரீதரனிடம் மலையாளத்தில் ஏதோ சொல்ல அவன் என்னை பார்த்து வெல்லம் குடிக்கு என்றான். நீ மூத்திரம் குடி என்றேன். பட்டி மகனே என்று சொன்னான். நான் யோசிக்காமல் தாடையில் 2 கைகளாலும் ஒரு சாத்து சாத்தினேன். அடித்த அடியில் மஞ்சேரி ஸ்ரீதரனின் முன்பற்கள் உடைந்து உதடு பூராவும் ரத்த லிப்ஸ்டிக் போட்டு அம்மே என்று உட்கார்ந்து விட்டான். கிரிஜா என்னை ஆக்ரோஷமாக பார்த்து, நீ எனக்கு சொந்தக்காரன் இல்லை கேட்டோ என்று உதடெல்லாம் துடிக்கச் சொன்னார். ஸ்ரீதரன் மௌனமாக எழுந்து முதலாளியிடம் கம்ப்ளைண்ட் பண்ண சென்றான். நான் கிரிஜாவின் முழங்கையை பிடித்து கொண்டு, சொந்தக்காரன் ஆக போகிறேன், அண்ணனை கூப்பிடு, இப்போவே வா, கல்யாணம் செஞ்சுக்கலாம், இன்னைக்கே தேனிலவு என்று அவள் முன்னால் மண்டிட்டு கொண்டு, கிரி, நம்ம 2 பேருமே அந்யோன்யமாக பழகிட்டோம், கடைசி சமாச்சாரம் தவிர எல்லாமே ஆயிடுச்சு, வா கிரி, நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம், கூடாரத்துக்கு நடுவிலையே வச்சுக்கலாம், இங்கே தான் பிறந்தோம் வளர்ந்தோம், இங்கேயே மணந்தோன்னு இருக்கட்டும், வா கிரி. அவள் கையை பிடித்தேன். கேட்ட விதம் சரியாயில்லை. இன்னும் கொஞ்சம் நாசூக்காக காதலாக கேட்டிருக்கணும். பயப்படுத்துகிற துணியில் கேட்டுட்டேன். அவள் கையை பிடிச்சப்போ நகத்தால் கீறினா. எனக்கு கோபம் வந்தது. பளீர்னு அரைஞ்சிட்டேன். அவள் என்கிட்டருந்து பிடுங்கிக்கிட்டு ஸ்ரீதரன் போன திசையிலேயே போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் கூட பேசலை. வில்லால் அவள் குறி வைக்கிறப்போ என்னை நேராக கண்கொட்டாமல் பார்த்தாலும் என்ன பார்க்கல. எனக்கு பின்னால் தூரத்தில் இருந்த யாரையோ பார்க்குற மாதிரி கடவாய் ஓரத்தில் சின்னதாக ஒரு அலட்சிய சிரிப்பு. நீயாவது என்ன அடையிறதாவது அந்த போல். அப்பெல்லாம் கூட கோபம் வரல. ஆனால் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சம்பவத்துக்கு அப்புறம் எனக்குள்ளே என்னமோ அருந்து போன மாதிரி ஆயிடுச்சு. சில்க் பைஜாமாவை காஷ்மீர்கிட்டிருந்து வாங்கி கொண்டு அதை அலமாரியில் வைக்கணும்னு கூடாரத்தில் நுழைஞ்ச போது பக்கத்து கூடாரத்திலிருந்து சத்தம் கேட்டது. லேசாக படுதாவை விளக்கி பார்த்தா அவசரமாக ஸ்ரீதரன் கிரிஜாவை விட்டு நகர்ந்து கொண்டிருந்தான். அன்னைக்கு சாயங்காலம் எங்கள் ஆக்டை வர்றப்பவும் ராத்திரி பூராவும் அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சமயத்தில் நேராக போய் தலைமுறையை கொத்தா பிடிச்சி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிடலாமான்னு தோணும். மற்றொரு சமயம் இந்த பஜாரிக்கு இப்படி அல்லாடலாமா, கை சொடுக்குனா எனக்கு பொம்பளை அப்படின்னு தோணும். அந்த காட்சி என்னால் மறக்க முடியல. அதே சமயம் கிரிஜாவை நான் போன வாரம் தான் உட்கார வச்சு அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருந்தேன். பொம்பளைங்க எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு கத்தி எறியணும்னு ஆயிடுச்சு. பொறாமைங்கிறது ஒரு தீ போல் உள்ளே வெளியே எங்கே பார்த்தாலும் எரிகிற தீ. இதை பொறாமைன்னு சொல்லவும் முடியல. ஏமாற்றம், அந்த நிராகரிப்பை தவிர்க்க முடியாத ஒரு குருட்டு கோபம். எந்த ஒரு மனுஷனுக்கும் அடிப்படையாக ஒரு மானம் மரியாதை இருக்குது. அதை கலைச்சா அவன் என்ன செய்வான்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஒருவன் திரிவான், ஒருத்தன் அலைவான், ஒருத்தன் சுயபரிதாபத்தில் குடிப்பான், ஒருத்தன் தற்கொலை கூட பண்ணிக்குவான். என்னை போல் ஆசாமி உடனே பழி வாங்கிடுவான். மறுநாள் தான் அந்த விபத்து நிகழ்ந்தது. எப்போதும் போல் கரடிக்குட்டி சைக்கிள் விட்டு கோமாளி டவுசரில் நெருப்பி பற்ற வச்சு கொண்டு குரங்கு ஃபயர் இன்ஜின் வந்து அணைக்கிறது முடிஞ்சதுக்கப்புறம், அன்பர்களே, உலக புகழ்பெற்ற வில்வித்தை சக்கரவர்த்தி வில்லாளன் வில்லேந்திர பூபதி ராதாவும் கிரிஜாவும் என்று மைக்கேல் சொல்லிவிட்டு இளையராஜாவின் நேற்றைய ஹிட்டை வாசிக்கத் தொடங்க நானும் கிரிஜாவும் வெளிச்சத்தில் நுழைந்து அதனோடு நடக்க, கிரிஜா பலகைக்கு முன்னால் நிற்க, கோமாளி ஆப்பிள் பழத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு காதிலிருந்து காது வரை சிரித்துவிட்டு அவளிடம் முத்தம் கேட்க, அவள் முத்தத்தை பறக்க விட அதை கீழே இருந்து கோமாளி பொறுக்கி கொண்டு பட்டாப்பட்டி பைஜாமாவை முன்கப்பகம் திரும்பி போட்டுக்கொள்ள பாமரர்கள் சிரிக்க, நான் வில்லை எடுத்து நானை மீட்ட, அதற்கு உதவியாக கித்தார் கம்பி ஒலிக்க, சட்டென்று எல்லாம் மௌனமாகி கிரிஜா தலைமையில் ஆப்பிளை பொருத்தி கொண்டு சிரிக்க, கெட்டில் ட்ரம் ஓசையில் உருள நான் அம்பை பொருத்தி எடுத்து ஒரு கண்ணை மூடிக்கொண்டு கிரிஜா என்ற அழகான பாதையை பார்த்தேன். அவள் கண்களும் என் கண்களும் சந்திக்க மெல்ல அவளை பார்வையால் மேலும் கீழும் வருடினேன். இன்னும் இன்னும் நான் அருந்துவிடும் நிலைக்கு இழுபட என் நரம்புகளும் அந்த நாணயம் விண்ணென்று இறுக்கிவிட நெற்றிக்குள் ரத்தம் கேட்க, ஏறக்குறைய சம்போகத்தின் கடைசி கணம் போல என்னை நான் விடுவித்துக் கொள்ள, அடுத்த கணம் அவள் அம்மே என்று மார்பை பிடித்து கொண்டு முன்னால் சாய்ந்தாள். அம்பை பிடுங்க முயன்று கீழே விழ கோமாளி சிரிப்பு மாறாமல் அவளை நோக்கி ஓட, நான் பிரமிப்பு விலகாமல் ராதாவை ஏமாத்தனா அதுதான் என்று சொல்லிக்கொண்டே அவளை நோக்கி நடந்தபோது மேனேஜரும் முதலாளியும் சர்க்கஸ் டாக்டரும் வேகமாக ஓடி வந்தார்கள். ஓடி போய்விடவோ குறி தப்பி விட்டது என்று பொய் சொல்லவோ நான் விரும்பவில்லை. என்னடா ஆச்சு ராதா, குறி தப்பிடுச்சா? இல்லை முதலாளி. அப்போ வேணும்ட்டே தான் அம்படிச்சியா? ஆமாங்க. ஏன்டா பாதகா, ஏன்? துரோகம் முதலாளி, எனக்கு துரோகம் செஞ்சா. நான் இந்த மகனே, அவனுக்கு சம்சாரமாடா? இல்லை முதலாளி. பின்ன ஏன் கொன்ன? ஐயோ, கொன்னுட்டனா? கண்கள் குழாய் திறந்தார் போல தண்ணீர் கொட்ட அவளை ஆம்புலன்ஸில் வைத்து அழைத்து போக பிரமித்து பார்த்து கொண்டே இருக்க
கோமாளி இன்னும் சிரித்துக்கொண்டே ஜனங்களை உட்கார சொல்லி கொண்டிருந்தான். கிரிஜா ஆஸ்பத்திரியிலே பிழைத்து போனாலும் என்னை போலீஸ்காரர்களை அழைத்து போய் விசாரித்து சர்க்கஸ் முதலாளி புகார் கொடுக்க என்னை கைது பண்ணி, அது எதுக்கு அந்த விவரங்கள்? என் வாழ்க்கையிலேயே ஒரு நரகத்தீவு அது. வார வாரம் இவன் வரலை அவன் வரலை என்று மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கேஸை ஒத்தி போட்டே 1 வருஷம் பண்ணிட்டாங்க. அதுக்குள் கிரிஜாவுக்கும் ஸ்ரீதரன் பயலுக்கும் விவாகம் கழிந்து அவள் கர்ப்பவதியான போதுதான் சாட்சி சொல்ல வந்தாள். தலையை குனிந்து கொண்டே நான் சற்றும் எதிர்பாராத விதமாக அவள் மார்பில் அம்பு எறிந்து விட்டதாக சொன்னாள். சர்க்கஸ் முதலாளியும் ஸ்ரீதரனும் கூட சாட்சி சொன்னார்கள். என்னை எதற்காக அப்படி செய்தாய் என்று மாஜிஸ்ட்ரேட் கேட்க, நான் என்னவோ ஆயிடுத்துங்க என்று திரும்ப திரும்ப சொன்னேன். என்னவோனா என்னையா என்று கேட்டதுக்கு என்னவோ என்று பதில் சொன்னேன். பசுமையாக என் மனதில் பதிந்த அந்த காட்சி மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சொல்ல முடியுமா? எனக்கு 3 வருஷம் சிறை தண்டனை கிடைத்தது. அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு, நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. என் பூர்வ கதை இன்னும் கொஞ்சம்தான் இருக்கிறது. அதற்குள் ஆவ்ரோ விமானம் வந்து நிற்க, பதைக்கும் வெயிலில் விமான நிலையத்துக்கு அருகே இருந்த ஆஸ்படாஷ் கூரை வைந்த பயணிகள் உடைமைகளை கோரும் பகுதிக்கு சென்றேன். திருமதி மந்தாகினி புருஷோத்தம் எப்படி இருப்பார் என்று யோசித்து பார்த்தேன். இந்த அம்மா எனக்கு ரொம்ப முக்கியமானவள். முதலாளியின் மனைவி. புருஷோத்தம் தான் என் முதலாளி. அவர் மாதிரி நல்லவரை பார்க்க முடியாது. நான் ஜெயிலிலிருந்து வந்ததும் சமூகம் எல்லா திசைகளிலுமிருந்தும் நிராகரிக்க, இதுக்கு முந்தி எங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த? ஜெயில்லைங்க. என்னென்னவோ என் பழைய அடையாளங்களை மறைக்க செய்து பார்த்தேன். கடை வைத்து பார்த்தேன். அடிதடி வந்து கடையை கொளுத்தி போட்டார்கள். விட்டு விட்டு கும்பகோணம் போய் பஞ்சு மிட்டாய் மிஷின் பண்ணும் திட்டத்தில் கொஞ்சம் காசை எறிந்தேன். அப்புறம் லாட்ரி ஏஜென்ட், அப்புறம் சர்க்குலேட்டிங் லைப்ரரி. எதிலும் சரிப்பட்டு வரவில்லை. ஆதார காரணம் என் திறமையெல்லாம் ஒரு துறையில்தான். அது கத்தி எறிவது, வில்லம்பு எய்வது போன்று குறிபார்க்கும் வித்தைகளில்தான். கிரிஜா சம்பவத்துக்கு பிறகு எனக்கு வில் எடுக்க விருப்பமில்லை. வீட்டில் ஆணியில் தொங்குகின்ற வில்லை மழுக்கென்று அன்றே முழங்காலில் கொடுத்து முறித்திருக்க வேண்டும். சென்டிமெண்ட்டுக்காக வில்லையும் ஒரு சில அம்புகளையும் எப்போதும் உடன் வைத்திருக்கிறேனே தவிர, சிறையிலிருந்து வெளிவந்ததும் சர்க்கஸ் பக்கம் தலையெடுத்து படுக்கவில்லை. பிழைப்புக்காக அங்காடி நாயாக அலைந்து கடைசியில் தற்கொலை முயற்சி கூட பண்ணியாகிவிட்டது. விழுங்கின மாத்திரைகளை வாயில் எடுத்து விட்டது தான் மிச்சம். சர்க்கஸ் கம்பெனிக்காரர்கள் ஒவ்வொருக்கொருவர் பரிச்சயமானவர்கள். என்னை சுலபமாக ஜாதி பிரஷ்டம் செய்து விட்டார்கள். நானும் அவர்களிடம் போய் தொங்கவில்லை. வேலை வேண்டும் என்று கெஞ்சவில்லை. அப்போது ஒரு முறை பழைய முதலாளியை சொல்லி அனுப்பினார். அப்போது திருச்சியில் சர்க்கஸ் டேரா போட்டிருந்தது. எப்படி இருக்கிறாதா என்றார் முதலாளி. ஒன்றும் சரியில்லைங்க, உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கோபம் எல்லாம் போயிடுச்சா? அது எங்க, ரத்தத்தில் கலந்தது. கோபம் வண்டி தான் மிச்சம் இருக்குது. காசு எல்லாம் போச்சு. கிரிஜா சர்க்கஸை விட்டாச்சு, தெரியுமில்ல? தெரியாதுங்க, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. முதலாளி என்னை பார்த்து கொண்டே மெல்ல பேசினார். ராதா, நீ நம்ம சர்க்கஸில் நல்ல நிலமையில் இருக்கிறப்ப இருந்தவன். உன்னால் எனக்கு லாபம் இருக்குது. அந்த பழைய விசுவாசம் மாறாமல் இருக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்யலாம்னு இருக்கேன். பழசையெல்லாம் மறந்தாச்சு. உனக்கு புருஷோத்தம் அப்படிங்கிறது தெரியுமா? என்பி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்டர்பிரைசஸ்னு கேள்விப்பட்டிருப்பியே. தெரியாதுங்க. பெரிய கம்பெனி. தமிழ்நாட்டில் எல்லா நகரங்களிலும் பிரான்ச் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டு, இந்துஸ்தான் லீவர், ஹோல்சேலு, கோடவுனு, சோப்பு, சில்க்கு, மசி, பல்பொடின்னு எல்லா மொத்த வியாபாரம் இருக்குது. ரொம்ப பெரிய ஆசாமி. அவர் மதுரை கோடவுனில் வேலைக்கு நம்பகமான ஒரு ஆள் கேட்டார். போறையா? தாராளமாங்க. ஆனால் கடந்த காலம் அதை சொல்லியாச்சு, பரவாயில்லங்கிறார். இப்போ தப்பு செஞ்சவன் திருந்திருப்பான்னு பண்ணார். என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வேண்டாங்க, கக்கூஸ் கலவரதாக இருந்தாலும் செய்ய தயாராக இருக்கேன். அவ்வளோ நொந்து போயிருக்கேன். அதெல்லாம் இல்லை. மதுரை குடோனில் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை இருக்குது. தனியாக குடோனை சமாளிக்கணும். சம்பளம் என்னன்னு எதுவும் கேட்காத. கொடுக்குற வேலையை விசுவாசமாக செய்யி. அவரே பார்த்து தாராளமாக போட்டு கொடுப்பாரு. ரொம்ப பெரிய மனுஷன். உன்னை நம்பலாம் இல்லை? ஐயோ என்னங்க, கோபத்தில் அவர் மேலே வில்லடிக்க மாட்டியே? ஐயையோ, அதெல்லாம் விட்டுட்டேங்க. தொட்டே வருஷக்கணக்கு ஆயிடுச்சு. இப்போ உயிர் வாழ்கிறது அடுத்த வேலை சோறும் தான் பிரச்சனை. கேள்விப்பட்டு தான் உனக்கு சொல்லி அனுப்பிச்சேன். ஐயா, இந்த உதவி நான் எப்படி மறுப்பேன்? உங்கள் சர்க்கஸ் பேரை கெடுத்தவனா? அவர் கையை பிடித்து கொண்டு கண்களில் ஒத்தி பார்த்தேன். இதெல்லாம் வேணாம்ப்பா, சேச்சா.
புருஷோத்தம் அவருக்கு என்பி என்டர்பிரைசஸ், என்பி டயர்ஸ், என்பி கான்டினென்டல், என்பி எக்ஸ்போர்ட்ஸ் என்று எத்தனையோ கம்பெனிகள் ஃபேமிலிக்குள்ளவே இருந்தன. என்பி என்று மவுண்ட் ரோட்டில் கமாண்டர் இன் சீஃப் ரோட்டுக்கு திரும்பும் கூவம் பாலம் தாண்டியதும் மாடி மேல் நியான் ஒளிருமே, அது எங்கள் கம்பெனி தான். அதன் மதுரை குடோனில் எனக்கு வேலை கிடைத்த கொஞ்ச நாள் காலேஜ் ஹவுஸ்லேயே இருந்துவிட்டு இப்போது மேலே மாத வீதியில் ஒரு கடைக்கு பின்புறம் ரூம் எடுத்து வச்சுருக்கேன். முதலாளி ஒரு முறை பார்த்துருக்கேன். சிவகாசியில் ஒரு ஆப்செட் லித்தோவை வாங்குவதற்காக போன போது அவர் கூட காரில் போயிருக்கேன். அப்போதே சொன்னார், என் மனைவி மதுரை பார்க்கணுன்னு சொன்னால் எனக்கு அழைச்சிட்டு வரதுக்கு சமயம் இல்லை, ஃப்ளைட்டில் அனுப்புகிறேன், பாண்டியன்லேயோ அசோக்லேயோ ரூம் போட்டு பொறுப்பாக சுற்றி காட்டுறியா அப்படின்னு கேட்டார். தாராளமா என்று ஒப்புக்கொண்டேன். நான் சர்க்கஸில் இருந்ததை பற்றி அவர் எதுவும் கேட்கவில்லை. புருஷோத்தமுக்கு வயது 53 இருக்கும். ஆகவே அவருடைய மனைவி எப்படியும் ஒரு 45 வயசு இருப்பாள் என்று விமானத்திலிருந்து உதிர்ந்த பிரயாணிகளில் 40 சொச்சம் வயசுள்ள பெண்களை தேடினேன். எதற்கும் கையில் என்பி என்ற ஒரு அட்டையில் எழுதி வைத்திருந்தேன். 40 சொச்சம் வயதான பெண்கள் யாரும் வரக்காணோம். மாறாக சுமார் 25 வயதிற்கத்தக்க மஞ்சள் சாரி அணிந்த பெண் அருகே வந்து, நீங்கள் தானே ராதாகிருஷ்ணன் என்றாள். ஆமாம், நீங்கள்? மிஸ்ஸஸ் புருஷோத்தம் என்று கண்ணில் போட்டிருந்த கண்ணாடியை நீக்கிவிட்டு என்னை பார்த்தாள். எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளவில்லை. பெண்களுக்கு வயதை கணிப்பதில் எனக்கு அத்தனை பழக்கமில்லை. மேலும் முதலாளியின் மனைவி எனக்கு சற்று பணிவான தூரத்தில் நடந்து வந்தேன். அவள் கையில் இருந்த ஆடம்பர பெட்டியை நான் தூக்கிக் கொள்வதற்கு கேட்டேன். இதெல்லாம் ஆம்பளைங்க தூக்கக்கூடாது என்று சிரித்தாள். அப்படி சொன்னது எனக்கு பிடிக்கவில்லை. உள்ளுக்குள் சின்னதாக ஒரு கோபம் பொங்கியது. அவள் பின்னால் நடந்து சென்ற பொழுது நடையில் ஒரு மிடுக்கு இருந்தது. இருக்கத்தான் வேண்டும். இன்றைய தேதிக்கு என்பி நிறுவனத்தின் மொத்த வருடாந்த வருமானம் 140 கோடி. அதில் எத்தனை ஷேர்கள் பெயர் இருக்கிறதோ? லக்கேஜ் இருக்குதுங்களா மேடம்? ப்ளீஸ் என்னை மேடம்னு கூப்பிடாதீங்க, ரொம்ப வயசான மாதிரி இருக்குது. அதுக்கு இல்லை, ஒரு மரியாதைக்கு. கால் மீ மிஸ்ஸஸ் புருஷோத்தமம் இஃப் யூ விஷ். இல்லைனா என் பேர் மந்தாகினி. நல்ல பேருங்க. ஐ ஹேட் இட். கார் கொண்டு வந்திருக்கீங்களா? ஓ எஸ். அவளமிருந்து பேக்கேஜ் சீட்டை வாங்கி கொண்டேன். பெரிய பச்சை பெட்டி சக்கரம் வச்சது என்றார். கண்ணாடியை மாட்டிக்கொண்டு கையிலிருந்து இங்கிலீஷ் நாவலை பிரித்து வைத்து கொண்டால் நின்று கொண்டபடியே படிப்பை தொடர்ந்தாள். நீங்கள் வந்து காரில் உட்காந்துக்கங்க, நான் பெட்டி எடுத்துகிட்டு வர்றேன். அவளை காரில் உட்கார வைத்துவிட்டு பேக்கேஜ் கிளம்பிக்கு வந்து அந்த பச்சை பெட்டியை பறித்து கொண்டேன். 2 நாளைக்கு இவ்வளோ பெரிய பெட்டியா என்று தோன்றியது. ஆனால் கனமாக இல்லை. அதை டிக்கியில் வைத்துவிட்டு காரை கிளப்பி கொண்டு புறப்பட, மதுரை ஆஃபீஸில் கார் டிரைவர் கிடையாதா? இல்லை மேடம், இது ஒரு குடோன் மட்டும்தான். மறுபடியும் மேடம் பார்த்தீங்களா? மன்னிச்சுக்கங்க மிஸ்ஸஸ் புருஷோத்தம். என்னை பார்த்ததும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறதில்ல உங்களுக்கு? கண்ணிலேயே தெரிஞ்சது. ஆமாங்க என்றேன். ரொம்ப எங்கே இருக்கீங்க, அதுதான் ஆச்சரியம். எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு 25-26க்கு மேலே இருக்காது. இந்தாங்க ஸ்வீட்ஸ் என்று தன் கைப்பையிலிருந்து ஒரு ஏரோப்ளேன் சாக்லேட்டை எடுத்து கொடுத்தாள். எதுக்குங்க? உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, எனக்கு கல்யாணமே ஆகலைங்க. அப்படியா? என்பி சொன்னார் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறதா? அது திண்ணவேலி டிப்போ மேனேஜருங்க, ராஜசேகர்னு. உங்கள் பேர் ராதாகிருஷ்ணன் இல்லை? ஓ சாரி, அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலை? இல்லைங்க. பண்ணிக்காதீங்க. எந்த ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கீங்க? அசோக், மதுரை. அப்புறம் உங்களுக்காக ஊர் சுற்றி காமிக்க ஏசி காரை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். முதல்ல கோயிலை பார்த்துடலாம், அப்புறம் மஹால். நான் கோயில் பார்க்க வரல. பின்ன முதலாளி வந்து என்பி சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. கோயிலுக்கு போக நான் வரல. டிப்பிக்கல் மதுரை கிராமம் எப்படி இருக்கணும் பார்க்கணும். அப்புறம் காலார மதுரை கடைத்தெருவில் நடக்கணும். பரமக்குடி, சிவகங்கை, திருக்கோஷ்டியம் எல்லாம் பார்க்கணும். அப்புறம் கடற்கரையில் மரக்குடின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே போகணும். சரி என்றேன். எனக்கு இந்த பெண்ணை பற்றி சற்று ஆர்வம் ஏற்பட கண்ணாடி வழியாக பார்த்தேன். அவளும் அதே சமயம் என்னை பார்த்து, என்ன பார்க்குறீங்க என்றாள். இல்லை, ஒன்றும் இல்லை. அவள் கீழுதல்கள் ஈரமாக இருந்தன. நான் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வினோதமாக இருக்கு இல்லையா? அப்படியெல்லாம் இல்லைங்க. பொய் சொல்லாதீங்க. முதலாளி மதுரை ஊர் சுற்றி காட்ட முடியாதான் மெசேஜ் கொடுத்துருக்கார். முதலாளிக்கு நான் எங்கே வரப்போகிறேன்னு விசாரிக்க அங்கே எங்கே நேரம். அவர் பாட்டுக்கு ட்ராவல் ஏஜென்ட்கிட்ட டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு பிளேன் ஏற்றி அனுப்பிச்சிட்டாரு. மேலே தொடர்ந்து கேட்க விருப்பமில்லை எனக்கு. முதலாளி என்ன அன்னதாதா என்பதால் 47 வயசுக்காரரை கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணிடம் கொஞ்சம் வினோதங்களை எதிர்பார்க்கலாம் இல்லையா ராதாகிருஷ்ணன்? எனக்கு மற்றொரு சந்தேகம் வந்தது. ஒருவேளை இது ஏதாவது அரை கிராக்கோ? இருந்தும் ரொம்ப பணக்காரர்களை இந்த மாதிரி நடந்து கொள்ளும் போதும் சகஜமாக இருக்கலாம். நான் இவங்களுக்கெல்லாம் அத்தனை அருங்கே பழகவன் கிடையாது. நீங்கள் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஏற்பாடு என்ன, நீங்களும் கூட வர்றீங்க தானே? என்பி சொல்லிச்சு. சரி, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இளநீ சாப்பிட்லாம். நல்ல வெயிலில் மரநிழலில் தலையை சிதைத்து மண்டையை திறந்து ஸ்ட்ரா சொருகி அவள் சாப்பிடுவதை மரியாதையாக பார்த்து கொண்டிருந்தேன்.
கூலிங் கிளாஸை கூந்தலின் மேல் ஏற்றியிருந்தாள். சாரியின் மஞ்சள் அவள் நிறத்துக்கு பொருத்தமாக இருந்தது. கன்னத்தில் வைத்திருந்த பொட்டு வேண்டுமென்று என்று தோன்றியது. மஞ்சள் சாரிக்கு அதே கலர் ரவிக்கை வேர்வையால் நனைந்து உள்ளே அணிந்திருந்ததெல்லாம் தெரிந்தன. வெரி ஹாட் என்றாள். ராதாகிருஷ்ணன், நீங்கள் சாப்பிடல? இல்லைங்க, சாப்பிடுங்க. பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கு சாப்பிட பிடிக்காது. இளநீயில் ஒரு ஸ்பாட் ரம் சேர்த்தா சூப்பராக இருக்கும், தெரியுமில்ல? பழக்கம் இல்லைங்க. எவ்வளோ நாளாக எங்கள் கம்பெனியில் இருக்கீங்க? இப்போ தாங்க 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு முந்தி? தவிர்க்க முடியாத கேள்வி. எனக்கு ஆயாசமாக இருந்தது. பஞ்சு மிட்டாய், லாட்ரி என்று ஆரம்பித்து சர்க்கஸ் வரும், ஜெயில் வரும் எல்லாவற்றையும் உடைத்து போட்டுவிட்டு விருப்பமாக அவளுக்கும் எனக்கும் உள்ள சமூக வித்தியாசத்தை வலியுறுத்தும் வண்ணம் அதுக்கு முந்தி ஜெயிலில் இருந்தங்க என்றேன். அவள் இளநீர் உறிஞ்சுவதை நிறுத்தாமல் அதிர்ச்சி அடையாமல் இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங் என்றாள். காசு கொடுத்து விட்டு அந்த இளநீர் பெண்ணிடம் உன் பேர் என்ன என்றாள். மாரியம்மா. பாட்டு பாடுவியா? ரூபா தர்றேன். அந்த பெண் சிரித்து சங்கோஜப்பட்டு எக்கோ என்று குடிசைக்குள் ஓடியது. திருமதியை கணிப்பது கஷ்டமாக இருந்தது. எதிர்பாராத விதமாக ஏதாவது செய்து விடுவாளோ என்ற அச்சமாக இருந்தது. கொஞ்சம் கண்காணிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அசோக் ஹோட்டலில் எத்தனை நாள் இருக்க போகிறீங்க என்று ரிசப்ஷன் கேட்டபோது 2 நாள் 2 வருஷம் என்று சிரித்தாள். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், கொஞ்சம் லவுஞ்சில் வெயிட் பண்ணுறீங்களா? குளிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு ஓடியாந்துடுறேன். அவளுக்காக காத்திருந்த போது எனக்கு சற்று அச்சமாக இருந்தது. முதலாளியின் மனைவி, இளம் மனைவி, ஏதாவது எக்கச்சக்கமாக செய்வதற்கு பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாளா? கேட்டுவிடலாமா? சொல்லிடலாமா? முதலாளி சொன்னதற்கும் இவள் கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்குதே. பொறுப்புள்ள வேலைக்காரன் என்ற ரீதியில் புருஷோத்தமன் அவளிடம் விட்டுவிட்டு அவர்களிடம் கேட்டு விடுவது நல்லது என்று தோன்றியது. ரிசப்ஷனில் சென்று ஒரு ஃபோன் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ரிசப்ஷன் டெலிப்ரோவாட்டை வந்து மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் யாரு? நான் தான் என்றேன். கால் ஃப்ரம் மெட்ராஸ், மிஸ்டர் புருஷோத்தமன் ஆன் த லைன். நான் அதை கைகள் நடுங்க எடுக்க எஸ் சார் என்றேன். ராதாகிருஷ்ணன் வந்து சேர்ந்துட்டாங்களா? முதலாளியின் அழுத்தமான குரல். வந்து சேர்ந்தாங்க, ரூமில் இருக்காங்க. கனெக்ஷன் கொடுக்கட்டுங்களா? இல்லை, உங்கள்கிட்ட தான் பேசணும். அவங்கள மதுரை சுற்றி காண்பி. சார், அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தோணுது. எங்கெங்கேயோ பசும்பொன்னில் பற்பல இடங்களுக்கு போகணுன்னுக்கிறாங்க. சிவகங்கை, பரமக்குடின்னு. எதுக்கா? அது சொல்லலைங்க. சேர்ஃபுல்லாக தானே இருக்காங்க. ஆமாங்க. என்னை பற்றி எதாவது சொன்னாங்களா? இல்லைங்க. ராதாகிருஷ்ணன், யூஸ் யுவர் ஜட்ஜ்மெண்ட். அவளை மட்டும் தனியாக இங்கேயும் விட்டுறாத. என்ன, அவள் ஒரு மாதிரி எப்போதும் கண்காணிக்கணும். ஹோட்டலில் வேணும்னா பக்கத்துலேயே ரூம் எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிரு. ஒரு மாதிரி மூடி டைப். என்ன தெரியுதுங்க, அதுக்கு தான் நானே உங்ககிட்ட ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. ஏதாவதுனா ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் இந்த நம்பரை குறித்து வச்சுக்கோ. டைரெக்டாக எனக்கு கிடச்சிடும். பொறுப்பாக இரு. என்ன? சரிங்க. நம்பர் குறித்து கொண்டு ஃபோனை வைத்தபோது ஒரு மாதிரி மூடி டைப் என்றால் என்ன அர்த்தம்? எதற்காக என்னிடம் தனியாக அனுப்ப வேண்டும்? ஒருவேளை பிடிவாதம் பிடித்து தவிர்க்க முடியாமல் போயிருக்குமோ? இவளிடம் போய் நான் ஜெயிலில் இருந்ததை சொல்லி வைத்து விட்டேனே. போலாமா என்று கேட்டு திடுக்கிட்டு திரும்பினால் அவள் நின்று கொண்டிருந்தாள். அத்தியாயம் 3. தொளதொளவென்று கைமடிக்கப்பட்ட பல்பொடி, வெளிர் நீல கலர் பட்டைகள் போட்ட சட்டையும் நீல பேண்ட்டும் அணிந்து கொண்டு தலைமயிரை அழுந்தவாரி பின்னே அனுப்பி சின்னதாக முடிச்சு போட்டுக்கொண்டு மேக்கப்பே இல்லாமல் வந்தாள். சற்று முன் அறைக்குள் சென்றவள் இவள்தானா என்று சற்று வியப்பாக இருந்தது. என்ன பார்க்குறீங்க? பட்டை உரிக்கிற உங்கள் மதுரை வெயிலுக்கு இந்த சொக்காதான் ரைட்டு. என்பி கிட்ட சொல்லிட மாட்டீங்களே. சேச்சே. அவளுக்காக ஏற்பாடு செய்திருந்த டூரிஸ்ட் காரின் கதவை திறந்து வெள்ளுடை டிரைவர் காத்திருக்க அவள் உட்கார்ந்ததும் நான் முன் சீட்டில் உட்கார போனவனை, பின்னாலேயே உட்காரல ராதாகிருஷ்ணன்? இல்லைங்க, வேண்டாங்க. அவர் தாங்க முதலாளி. நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். வாங்க. மேலும் என்பி ஃபோனில் சொல்லியிருக்காரே அவளை தனியாக ஒரு நிமிஷம் விடக்கூடாதுன்னு. நான் வாயெடுத்து போய் நிற்க, பேச மாட்டேங்கிறீங்க. அப்படி சொல்லியிருக்காருன்னு நிச்சயம். என்பி எனக்கு தெரியாதா? பயப்படாதீங்க. நான் இங்கே என்ஜாய் பண்ண வந்திருக்கேன். அதுக்காக எதுவும் அபத்திரமாக செஞ்ச மாட்டேன். வாங்க ராதாகிருஷ்ணன், என்கிட்டயே உட்காருங்க. நான் உங்களை கற்பழிச்சிட மாட்டேன். அவள் அருகில் ஓரத்தில் உட்கார்ந்தேன். ஏர் கண்டிஷனுக்காக சன்னல்கள் ஏற்றி இருக்க மதுரையின் அகலமான புறத்தெருக்களை புறக்கணித்துவிட்டு உள்ளே வைகை பாலத்தை கடந்து ஏறக்குறைய வெண்மையான வானத்தில் பெயிண்ட் அடிக்கப்பட்ட கோபுரங்கள் மௌனமாக காத்திருந்தன. கோயிலுக்கு போகலாமா? முதல்ல எங்கேயாவது சாப்பிடலாம். பசி கொலையை பிடுங்குது. முன்னாடியே சொல்லியிருந்தால் ஹோட்டலிலேயே சாப்பிட்ருக்கலாம் என்று சொல்ல தோன்றியது. கோவிலுக்கரையில் இறங்கிக் கொண்டு கடை தெருக்களை சுற்றியும் நடக்க ஆரம்பித்தோம். திருநெல்வேலி அல்வாவும் எவர் சில்வர் பாத்திரங்களும் சில்க் சாரிகளும் பூஜை சமாச்சாரங்களும் மலர் மாலைகளும் சினிமா கேசட்டுகளும் செயற்கை நகைகளும் என்று எந்த கடை எப்போது வரும் என்று சொல்ல முடியாத ஒரு பித்து பிடித்த கடைத்தெருவில் பழைய சரித்திரம் இன்றைய ஓட்டலாக மாற்றப்பட்டு வாசற்புறம் மேசை என்று
ஐஸ் பெட்டி வைத்து தொட்டி நிறைய ரோஸ் மில்க் விற்கும் மீனாட்சி கஃபேயில் அகாலமாக இட்லியும் வடையும் காஃபியும் சாப்பிட்டோம். டிரைவருக்கு ரூபாய் கொடுத்து அனுப்பிவிட்டு கடை தெருவில் நடந்தோம். முதலில் ஒரு கைத்துண்டு வாங்கி கொண்டு அதை தலைக்கு மேல் போட்டுக்கொண்டாள். மிலிட்ரி பச்சையில் ஒரு பெரிய பை வாங்கி கொண்டு மரத்தில் பொம்மைகள் நிறைய வாங்கினாள். எதை கண்டாலும் குதூகலித்தாள். கருகமணி மாலைகள் வாங்கி கொண்டு கழுத்தில் உடனே அணிந்து கொண்டாள். பட்டுப்புடவை நிஜநகைகள் எதையும் ஏறிட்டு பார்க்கவில்லை. மெல்ல மெல்ல அவர் சுபாவத்தில் ஒரு விதமான தொடர்ச்சி தெரிந்தது. நிறைய செல்வத்தில் புரள்வதால் கை வேலைப்பாடுகள் நிறைந்த வஸ்துக்களில் ஒரு ஈடுபாடு இருப்பதை கண்டேன். மேலும் ஒரு விதமான கலை உணர்ச்சி இருப்பதாகவும் பட்டது. மீனாட்சி கோயிலை விட கூடலர்கள் கோயில் அழகாக இருக்கிறது என்றாள். மகாலின் வவால்களை பற்றித்தான் கவலைப்பட்டாள். கால் வலிக்கும் வரை அலுப்பு தெரியாமல் சுற்ற அவளுக்கு உற்சாகம் இருந்தது. உங்கள் வீடு எங்கே இருக்கு ராதாகிருஷ்ணன்? வீடு இல்லைங்க, ரூம் தான். ரூம் தான்? எங்கே இருக்குது? இங்கே பக்கத்தில் தாங்க. வாங்க அங்கே போகலாம். எனக்கு அவசரமாக பாத்ரூம் போகணும். எனக்கு சங்கடமாக இருந்தது. ரூம் இருக்கிற நிலையில் கட்டிலும் சோற்றிலும் ஆடைகளும் கைலிகளும் உள்ளாடைகளும் தொங்க முதலாளியின் மனைவி அங்கே அழைத்து போவதா? நேராக ஹோட்டலுக்கு போயிடலாமே, அதிக நேரம் ஆகாது. ஐயோ வாங்களேன், சொன்னதை கேளுங்க என்றார். வாசலெல்லாம் பக்கெட்டாக தொங்கும் பாத்திர கடைகளை கடந்து பின்புறம் சென்று குறுகலான மாடிப்படிகளில் ஏறி கதவை திறந்ததும் இணைக்கப்பட்ட பாத்ரூமை நோக்கி விரைந்தாள். நான் கிடைத்த அவகாசத்தில் அறையை சுத்தம் செய்தேன். புத்தகங்களையும் செய்தித்தாள்களையும் அடுக்கி வைத்துவிட்டு பையனை விழித்து பானை தண்ணீரை கொட்டிவிட்டு புதுசாக கொண்டு வர சொல்லி 2 கிளாஸ் மோர் ஆர்டர் செய்தேன். அப்பாடா, ரொம்ப நேரமாக அடக்கி வச்சுருந்தேனா வயிறு வெடிச்சிடும் போல் இருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தாள். இந்த இடத்துக்கு என்ன வாடகை? 2000 ரூபாங்க. என்பி உங்களுக்கு சம்பளம் போட்டு கொடுக்குறது இல்லையா என்ன? இது போதுங்க, எனக்கு குடோனுக்கு பக்கத்தில் இருக்குது, சாப்பிட கொள்ள நல்ல வசதி. இது என்ன வில்லு என்றால் சுவற்றில் மாற்றியிருந்த வில்லை பார்த்து. அது பழைய ஞாபகத்துக்காகங்க. வில்லா? ஆமாங்க, நான் ஒரு சர்க்கஸில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம கம்பெனியில் சேர்றதுக்கு முன்னாடியா? சிறிது தயக்கத்துக்கு ஆமாங்க, இடையில 2 வருஷம் சும்மா இருந்தேன்னா அதுக்கெல்லாம் முன்னோடி. சர்க்கஸில் வில்லடிச்சிங்களா? ஆமாங்க. இன்ட்ரெஸ்டிங். எப்படி அது? அது வந்துங்க, இது பால ஒரு 30 அடி தூரத்தில் ஒரு பொண்ணு நிற்கும். அவள் தலையில் ஆப்பிள், அதை அம்படித்து நீக்கிடுவேன். அடா, எங்கே எனக்கு பண்ணுங்க பார்க்கலாம் என்று தன் கையிலிருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து தன் தலைமையில் வைத்து கொண்டு அடிங்க பார்க்கலாம் என்றாள். பழக்கம் இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு. மேலும் கடைசி முறையாக அடித்த போது குறி தவிடிச்சு, அதுதான் ஜெயிலு. இஸ் இட்? அப்போ வேண்டாம் என்று தலைமையில் வைத்த பழத்தை எடுத்து அவசரமாக சிரித்தாள். குறி தவிடிச்சுன்னா யாராவது கண்ணில் பட்டுடுச்சா? மாறலைங்க. ஆனால் பொண்ணா? பெண்ணுங்க. செத்து போயிட்டாளா? இல்லைங்க, குழந்தை குட்டியுமா கேரளத்தில் இருக்கா. சந்தர்ப்பம் வரப்போ விவரமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப இருக்குது. அறைக்கு வெளியே செல்லும் பொழுது, முப்பட்டவங்களோடதா என்றால். ஆமாங்க, 2 பேர் தாங்குமா? சோதிச்சதில்லை, முக்குன்னு தோணுது. முக்கட்டும், பரவாயில்ல வாங்க என்று என் லூனாவை விசிறி விடுத்து அதை பெடல் சுழற்றி வைத்து தொடங்கி வாங்க ஏறிக்குங்க என்றால். என்னங்க, மதுரை இந்த மாதிரி காட்சியெல்லாம் கிடையாதுங்க. எந்த மாதிரி காட்சி? ஒரு பொம்பளை ஆம்பளையே லூனால் அழைச்சிட்டு போகிறது. எதுக்கு ஒரு ஆரம்பம் வேணும் இல்லையா? வாங்க, எத்தனையோ ஹிப்பிக வர்றாங்க. நாமும் மதுரையை ஒரு சின்ன ஆச்சரியம் கொடுப்போமே. அவள் முன்னே நான் பின்னே என்று மதுரையின் குழப்பமான போக்குவரத்தினூடே சென்றபோது பிளாஸ்டிக் பக்கெட் போன்ற பச்சை சிவப்பு பட்டங்களை கட்டி கொண்டிருந்த கான்ஸ்டபிள் வியப்பில் விசில் ஊதுவதை மறந்தார்கள். ஆங்காங்கே சைக்கிள்காரர்கள் திரும்பி பார்த்து கூடைக்காரர்கள் மேல் மோதினார்கள். அவள் அத்தனை போக்குவரத்து மத்தியிலும் கணிசமான வேகத்தில் திறமையாக செலுத்தினாள். நான் தான் அவ்வப்பொழுது பேலன்ஸுக்காக காலை தொங்க விட்டு பிரித்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. வைகை பாலத்தை கடந்து நகரை விட்டு வெளியே வந்தோம். ரோட்டில் நெல் உலர்த்தியிருந்த ஒரு கோயில் அருகில் நிறுத்தி செருப்பை கழற்றி வைத்துவிட்டு கோயிலுக்குள் நுழைந்து அதன் முள் பாதையில் நொண்டிக்கொண்டே நடந்து லவ்லி லவ்லி என்றாள். இந்த கோயில் 100 வருஷமாவது பழசாக இருக்கணும். காரை சிற்பங்கள் பாருங்க, மருந்துக்கு கூட காங்கிரீட் இல்லாமல். இது என்னங்க, ஐயனார் கோயிலுங்களா? இல்லைங்க, கங்காளம்மன் கோயிலுங்க. தை மாதம் படையலுங்க, திருவிழாங்க. தரையளவில் ஒரு முனிவர் அதிகப்படியாக எண்ணெய் அணிவிக்கப்பட்டு கொஞ்சம் பழசாகவே இருந்தார். இது என்ன முனிவர், அகஸ்தியரா என்று கேட்டாள். அகஸ்திய முனிவரும் முன்னால் குனிந்து ஹலோ சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த காட்டுப்பூவை பறித்து அவர் மேல் போட்டுவிட்டு வெளியே வந்து இன்னொரு இளநீர் சாப்பிட்டாள். முப்பட்டை மறுபடியும் கிளப்பிவிட்டு மீண்டும் மதுரை வந்து சேர்ந்தபோது லேசாக இருட்டத் தொடங்கி அவள் என்னை அசோக் ஹோட்டல் வரை வரச் சொன்னாள். லவுஞ்சில் இருக்கும்படி சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்தில் கையில் ஒரு பையுடன் வந்தால் அதில் அவசரமாக திணிக்கப்பட்ட ஆடைகள் பிதுங்கி திரிந்தன. எங்கே உங்கள் டூரிஸ்ட் கார் என்றால். இதோ வெளியே காத்திருக்காங்க, வாங்க போகலாம். எங்கே? மரக்குடி, இங்கிருந்து 100 கிலோமீட்டர் இருக்காது. மரக்குடியா? எந்த பக்கம் அது? சரியா போச்சு, நீங்கள் என்ன கைடு, உங்கள் ஜில்லாவே உங்களுக்கு தெரியல. மரக்குடிங்கிறது மண்டபத்துக்கு வடக்கே கடற்கரையோரத்தில் அழகான கிராமம்.
அங்கே என்னங்க, வாங்களேன் காட்டுறேன். ராத்திரி தங்கிறது சரியாக போச்சு. திட்டம் பண்ணாமல் போகலாம். வாங்க ராதாகிருஷ்ணன், தங்கிறதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் த பிளேஸ். அங்கே கடற்கரையில் ஒரு கூத்து நடக்குது, அதை பார்த்து முடிக்கிறதுக்கே ராத்திரி 3 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் மணர்லேயே படுத்துக்கலாம். வாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பெண்ணை சமாளிப்பது போக போக சிரமமாக இருக்கப் போகிறது. இருந்தும் முதலாளி சொன்னபடி அவளை தனியாக விடாமல் தொடர வேண்டியது என் கடமை என்று உணர்ந்து கொண்டு, கொஞ்சம் இருங்க, ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். வில்லம்பு எடுத்துக்குவா? இல்லைங்க, டார்ச் லைட்டு மப்ளரு. நான் சொன்னது போலவே டார்ச் லைட்டு மப்ளர் என்று பரிகாசம் பண்ணி காட்டிட்டு, கமான் ராட், ஒரு நாளைக்கு அது எதிர்பார்த்ததமாக வாழலாம். வாங்க. பார்க்க போனால் மரக்குடி பஸ்ஸில் போகணும். இல்லைங்க, கார்லேயே போயிடலாம் என்றேன் அவசரமாக. இப்போது பஸ் விசாரித்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ரொம்ப தொல்லை. காரில் ஏறும்போது அவள் சட்டை மட்டுமே அணிந்திருக்கிறாள் என்று தெரிந்தது. காரில் புறப்பட்ட காதில் ஒரு வாக்மனை அணிந்து கொண்டு கண்ணை பாதி மூடிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தாள். உங்களுக்கு சிம்பிளி ரெட் பிடிக்குமா? அப்படின்னா சிம்பிளி ரெட் பாப் குரூப் அப்படின்னாங்க. உங்களுக்கு பாப் சங்கீதம் பிடிக்காது? தெரியாது? தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வில்வித்த சொல்லிட்டீங்களே, அது கூட காமிக்க மாட்டீங்க. நான் ஊர் போகிறதுக்கு முன்னாடி காட்டினா சரி, இல்லை வில்ல பிடுங்கிட்டு போயிடுவேன். நான் பழக போகிறேன். டொயிங் கம் டு மை எண்ட் என்று காதில் பொதிந்திருந்த பாட்டு கேட்டு உடன் ஆடினாள். ஐவர் ராசாக்கள் கதை தெரியுமா? ஹெட்ஃபோனை கலற்றி வைத்தாள். அப்படின்னா அதுதான் நாம் பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு விதத்தில் லேசாக ஆவேசம் வந்த போல் கையை சொடுக்கி கொண்டு தலையை இந்த பக்கமும் அந்த பக்கமாக ஆட்டும்போது காலால் தாளம் போட்டாள். டிரைவர், மரக்குடி தெரியுங்களா? விசாரிச்சுட்டு போயிடலாங்க. சிவகங்கையில் டிஃபன் சாப்பிட்டுக்கலாமா? முதல்ல டிஃபன் சாப்பாடு. ராதா, சாப்பாட்டை தவிர உலகத்தில் ரொம்ப விஷயம் இருக்குது. கடற்கரை, களியாட்டம், ரத்தம் முகர்வது, சுவைப்பது, தீண்டுவது, கேட்பது, காண்பது, திகைப்பது, ஆராய்வது, கணிப்பது, தீர்மானம் செய்வது, கணா காண்பது, கற்பனை தேடுவது, கற்பனை புரிவது, தேடுவது, சுழல்வதுன்னு பாரதி சொன்னாப்புல எத்தனை விஷயம் இருக்குது. நான் அவளை வினோதமாக பார்த்தேன். ஏதோ மாதிரி கேஸ் என்று தான் தோன்றியது. சற்று பயமாக கூட இருந்தது. அவள் சொற்களில் தொடர்ச்சி இல்லை. என்னதான் என்னை பற்றித்தான் பேசுவாள் என்று எதிர்பார்க்க முடியவில்லை. மறுபடியும் ஹெட்ஃபோன் மாட்டிக்கொண்டு கையை சொடுக்க ஆரம்பித்தாள். அத்தியாயம் 4. மரக்குடிக்கு போனபோது நன்றாகவே இருட்டிவிட்டிருந்தது. பௌர்ணமியாதலால் சாலையில் வெள்ளி வேய்ந்திருந்தது. போவோர் வருவோர் எல்லாம் நீல நிழல்களாக தெரிந்தார்கள். டிரைவர், எங்கே போகணுங்க என்றாள். நேரா என்றாள். சாலை கடற்கரையில் தான் நேராக சென்று முடியும் போல் இருந்தது. கடற்கரை வெள்ளி மணர் துகள்களும் சரிகை தடவின கடல் அசைவும் செங்குத்தாகவே வட்டமாக தொங்கின சந்திரனும் எனக்கே ஈர்ப்பாக இருந்தன. பியூட்டிஃபுல், அங்கே பாருங்க என்றார். கடற்கரையில் தீவட்டிகள் துடிக்க டொமுக் டொமுக் என்று மத்தள ஒளி கேட்டது. காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தை நோக்கி ஒரு ஆசாமி கைகள் காலையிலே ஆட்டிக்கொண்டு எம்பிக்கொண்டு நொண்டிக்கொண்டு ஓடிவர இவள் கார் ஜன்னலை திறந்து நந்து நந்து என்று இறைந்தாள். அருகே வந்த தாடி வைத்திருந்த இளைஞன் நிச்சயம் கஞ்சா அடிப்பான் போல. கினி கினி, யூ மேட் இட் என்று காட்டு கத்தலாக கத்தி காருடன் ஓடி வந்து அவள் கையை பிடித்து இழுத்து குலுக்கினான். டே டிரைவர், காரை நிறுத்துடா. கினி, இது யார் சேவகன்? கினி, ஸ்டாப் இட். கினி, வந்தியே கினி, உன்னை உடனே வச்சு ஒரு போயம் எழுதலாம். டோன்ட் பி ஸ்டூபிட். முதல்ல நான் கூத்துக்கு போகணும். எல்லாம் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மணல் விளிம்பில் காரை நிறுத்தி நாங்கள் இறங்கிக் கொள்ள, நந்து, இது ராதாகிருஷ்ணன், என் ஹஸ்பண்ட் ஃபார்மில் மதுரையில் குடோனில் ஒர்க் பண்ணுறார். ஓ அப்படியா, ஓகே, சரி, சிம்பிளி டிவைன், திஸ் இஸ் மூன்லைட், வா என்ஜாய் பண்ணலாம் என்று கூட்டிக் கொண்டு சென்றான். நாங்கள் மணலில் கஷ்டப்பட்டு நடக்க சாக்குத்திரை அமைத்து பந்த வெளிச்சத்தில் அரிதாரம் பூசிக்கொண்டு பல பேர் வெற்றிலை பாக்கு போட்டு கொண்டிருக்க, பெண் வேஷக்காரன் பீடி கொடுத்து கொண்டிருக்க, தப்பட்டை எல்லாம் சூடாக்கி கொண்டிருந்தார்கள். படுதா கட்டியக்காரன் படுதாவை தன் முன்னால் தாழ்த்தி பிடித்து கொண்டு, தொடங்கலாங்களா, வந்தாச்சுங்களா? ஓகே, தொடங்குங்க. திடீரென தாளவாத்தியங்கள் பாட்டுடன் வெடித்தன. எனக்கு அந்த அமைப்பே நம்பத்தகாததாக கனவு போல இருந்தது. தீப்பந்த வெளிச்சத்தில் அரிதாரம் பூசிய ராசாக்கள், இதயம் போல் துடிக்கும் வாத்தியங்கள். இதரே மணலில் தான் அந்த நந்தகுமார் மற்றும் 10-15 பேர். தூரத்தில் வெள்ளி போட்டு புரட்டும் கடல், மேலோ சுத்தமாக வட்டமாக தொங்கும் முழு நிலா. நந்தகுமார் படுத்துக்கொண்டு புகைப்பிடித்து கொண்டு அவள் கையில் கொடுத்தான். அவள் அதை ஒருமுறை இழுத்து என்னிடம் காட்டி, கஞ்சா அடிப்பீங்களா என்றாள். இல்லைங்க, பழக்கம் இல்லைங்க. நந்து, இந்த ஆளு வில் வீரன் என்றாள். ஜஸ்ட் லிசன் என்றால் திருப்பி அவன் பதில் சொன்னான். என் கையை அவள் கைப்பற்றியதை உணர்ந்து திடுக்கிட்டேன். அவள், என் கை ரொம்ப சூடாக இல்லை என்றாள். நான், இல்லைங்க மிஸ்ஸஸ் புருஷோத்தம், சாதாரணமாக தான் இருக்குது. ஐ ஃபீல் வார்ம், வெரி வார்ம் என்றாள். பக்கத்தில் நந்தகுமாரன் ஏறக்குறைய படுத்துக்கொண்டு என்னமோ மாதிரி விக் விக் என்று பள்ளி போல் சொல்லிக்கொண்டே இருந்தான்.
கூத்துக்காரர்கள் கொடுத்த காசுக்கு தோல் ஆயுதங்களை அடித்து உடைத்து கொண்டிருக்க மந்தாகினி எழுந்தாள். கெட் மை பேக் என்றாள். நான் அவள் பையை எடுத்துக்கொண்டு அவளுடன் புறப்பட அவள் ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. கூத்து ராத்திரி 3 மணி வரை போகும், அதுக்குள்ளே உடல் உஷ்ணத்தை எடுத்துடலாம். வாங்க ராதாகிருஷ்ணன் என்று குதூகலத்துடன் ஆரவாரத்துடன் அவ்வப்பொழுது கீச்சு குரல் போல விசில் போல கூவிக்கொண்டே கடலை நோக்கி ஓடினாள். எனக்கு பயம் வந்து விட்டது. தற்கொலைக்கு தான் ஓடுகிறாளோ? என்ன ஒரு பைத்தியக்கார்த்தனம்! த பாருங்க என்று அவளை பிடித்தும் பிடிக்காமலும் விழுந்தும் எழுந்தும் ஓடினேன். கூத்தின் பாட்டும் லயம் மெல்ல மெல்ல எங்களை விட்டு விலக, கடலின் லேசான ரகளை கேட்க, கரையின் ஈரம் தெரிய அவர்கள் எல்லாம் விலகிச் செல்ல, நானும் அவளும் கடலும் நிலவும் மட்டும் தனியாக இருக்க, மந்தாகினி தன் உடைகள் ஒவ்வொன்றாக கலற்றி வழியிலே புறக்கணித்து கொண்டே அலைகளை நோக்கி ஓடினாள். வெயிட், நில்லுங்க, இந்த கரைக்கடல்லாம் ரொம்ப டேஞ்சர், ப்ளீஸ், நான் உங்களுக்கு பொறுப்பு என்று அவள் பின்னேல் சற்றி தயங்கித்தான் ஓடினேன். இயற்கைக்கு மிக மிக அருகாமையிலான கிறக்க வெளியில் நான் நின்று போய் அவளை தரிசிக்கத் தொடங்கினேன். அருகே செல்வதை நிறுத்திவிட்டு அவளை பார்க்கத் தொடங்கினேன். மந்தாகினி கடலில் நுழையவில்லை. கடற்கரையின் அலைகளின் அருகே நின்று அவ்வப்பொழுது காலால் தொட்டுவிட்டு பின்வாங்கி, கம் ராதா, வா என்றாள். நான் அவளிடம் செல்ல அவள் ஈரமணலில் உட்கார்ந்தாள். என் கையை பிடித்து தன்பால் சரக்கென்று இழுத்தாள். நான் அவள் மேல் விழுந்தேன். கடற்கரை சரிவில் நாங்கள் உருண்டபோது கடல் அலைகள் அருகே வந்து இது என்ன வினோதம் என்று எட்டி பார்க்க, என் மூச்சில் இனிப்பும் உப்பும் கலக்க, என் கைகளில் மண்ணும் பெண்ணும் நிரட, மெல்ல மெல்ல அவசரப்படாமல் அவள் என் உடைகளை நீக்குவதில் எனக்கு உதவி செய்தாள். தூரத்தில் தகதக என்று கொம்பு ஆரவாரிக்க, காற்றின் மனமாற்றத்தில் அங்கிருந்து ஒரு கொத்துப்பாட்டு தப்பி வந்து கேட்டது. உங்களை மறக்க மாட்டாங்க, உங்களை மறக்கவே முடியாதுங்க, பிரிக்கவே முடியாது, உப்பு தண்ணி போட்டு ஒட்டியாச்சு என்று என்னை முழுவதும் அழுத்தி கொண்டாள். கண்ணில் சூரிய ஊசிகள் கொத்த என் தோளை யாரோ தொட, எழுந்தபோது கூந்தலில் சூரியனை ஒளித்து வைத்து கொண்டு மந்தாகினி சிரித்தாள். என்ன அப்படி தூக்கம்? கடற்கரையோரத்தில் சிதறியிருந்த தன் உடைகளை மீட்டு கொண்டிருக்க வேண்டும். மார்பின் முன்னால் முடிச்சுக்களை போட்டு இருந்தால், பேண்ட் நனைந்திருந்தது. திரியாக தலைமயிர் ஒவ்வொன்றாக பிரித்து விட்டு கொண்டிருந்தாள். நான் விருட்டென்று எழுத்து, மன்னிச்சுக்கங்க. எதுக்கு? என்னை அறியாமல், எனக்கு தெரியாமல் ராத்திரி எதுவுமே நடக்கலை, எல்லாம் கிளம்புங்க, எனக்கு தண்ணியில் குடிக்கணும். டிரைவரை கிராமத்தில் போய் நாஷ்டா எடுத்து வர அனுப்பியிருந்தோம். கூட்டுக்காரர்கள் பந்தலை பிரிக்காமல் அங்கும் இங்குமாக படுத்திருந்தார்கள். நந்தகுமார் என்பவனை காணவில்லை. தோரணங்கள் காற்றில் ஆடிக்கொண்டிருக்க, கொட்டுவாத்தியங்கள் காற்றில் ஒன்றோடொன்று மோதிக்கொன்று புதிய லயங்களை எழுப்பின. நான் மந்தாகினியின் பின்னால் நடக்க, கூட நடந்து வாங்க, நீங்கள் எதுவும் குற்றம் செய்யவே இல்லை, ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு கடல், இவ்வளவுதான். அப்போ சத்தியம், நான் அந்த அனுபவத்தை விரும்பியே நாடினேன். அதுக்காக நீங்கள் எதுவும் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம். பாருங்க ராதா, இப்போவோ இன்னைக்கோ நாளைக்கோ நான் என் உலகத்துக்கும் என் கவலைகளுக்கும் திரும்பி போயிடுவேன். நீங்கள் உங்கள் குடோனுக்கு போயிடுவீங்க, அவ்வளோதான். இனிமேல் நம்ம சந்திக்காமல் கூட போயிடலாம். என் ஞாபகங்களை மறைஞ்சிக்கங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி பெற்றுக்கிட்டு முற்றிலும் புதிய வாழ்க்கை தொடங்கலாம். இல்லைங்க, நேற்றுக்கு நடந்ததை மறக்கவே முடியாது. எதுவுமே நடக்கல ராதா, எல்லாம் பிரம்ம கனா. கையெல்லாம் உப்பிருக்கிறது கனாவா என்றேன். அவள் மௌனமாக நடந்து வர டிரைவர் ஒரு கூஜாவில் தேநீர் கொண்டு வந்தான். கிராமத்தில் இதுதாங்க கிடச்சிது. தேநீரை மூர்வம் ஊற்றி குடித்த பின் அவள் காரில் மௌனமாக ஏறிக்கொண்டாள். நான் முன்னே உட்கார்ந்திருப்பதை அவள் தடுக்கவில்லை. அதுவே எனக்கு ஏமாற்றமாக இருந்தது. ராத்திரி அவ்வளவு கிட்டத்தில் அருகில் நெருங்கி வந்து பொதுவாக என்னிடமிருந்து விலகிச் செல்லப் போகிறாள் என்பதை என்னால் உணர முடிந்தது. அது வருத்தமாக இருந்தது. மௌனமாக மதுரை திரும்பினோம். அவள் பேச்சே இல்லாமல் ஏதோ ஒரு பாதகத்துக்காக, துரோகத்துக்காக வருத்தப்படுகிறாளா என்று திரும்ப அவள் முகத்தோடு முகம் பார்க்க முடியவில்லை. அவளை சந்திப்பதே சங்கடமாக இருந்தது. அவள் உடம்பின் வெவ்வேறு சாத்தியக்கூறுகள் என்மேல் உப்பாகவும் ஈரமாகவும் உதட்டு காயமாகவும் மூக்கருகே புதிய வாசனையாகவும். பெண்ணின் மனம். திரும்ப ஹோட்டலுக்கு வந்தபோது, ஏன் ராதா ஏதோ குடக்குத்தனம் பண்ண மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் எதுவும் தப்பு செய்யலையே? இல்லைங்க, முதலாளிக்கு துரோகம் செஞ்சுட்டேனே. அது முதலாளிக்கு தெரிஞ்சா தானே? மேலே நானும் நீங்களும் இனிமேல் மீட்டப் பண்ண போகிறதே இல்லை. நான் இதை பற்றி எதுவுமே சொல்லவே போகிறதில்ல. அந்த சமுத்திரமோ சந்திரனோ காட்டி கொடுக்க போகிறதில்ல. நீங்களும் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாமல் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிச்சயங்க. பின் என்ன பயம்? சந்திச்சோம், பிரிஞ்சோம், அவ்வளோதான். ஒரே ஒரு நாள் நாம் அன்றாட வேஷங்களை கலற்றி வச்சுட்டு இறக்கியாக இருந்தோன்னு வச்சுக்கலாமா என்ன என்று கன்னத்தில் லேசாக தன் உள்ளங்கையில் வைத்துவிட்டு, ரிட்டன் ஃப்ளைட் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ரிட்டன் ஓப்பனாக இருக்குது என்று ஏர்லைன் டிக்கெட்டை என்னிடம் தந்தாள். அவ்வளவுதான் அனுபவம் என்பது போல. நானும் நீயும் எஜமானி வேலைக்காரர்கள் என்ற பாத்திரத்துக்குத்தான் திரும்பித்தான் ஆக வேண்டும் என்பது போல. முதல் நாள் எதுவுமே நிகழவே இல்லை என்பது போல. ஃப்ளைட்டுக்கு வர்றதுக்கு கார் அனுப்பிச்சிருங்க, நீங்கள் விமான நிலையத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இல்லைங்க, வர்றேன். வேண்டாம் ராதா, நான் சில ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்துட்டு லஞ்ச் பண்ணிவிட்டு நேராக போயிடுவேன்.
என்னோட இனிமேல் அலைய வேண்டாம் நீங்கள். நான் உங்களை எப்படிங்க போங்க, உங்களை விட்டு பிரிய எனக்கு மனசே இல்லை. உங்கள் கூடயே மெட்ராஸ் வரைக்கும் வரனே. டோன்ட் பி சிலி. நீங்கள் போகாதீங்க, நாளைக்கு போங்க. இல்லை போகவே வேண்டாம். அதெல்லாம் நடக்காது ராதா, நான் போயே ஆகணும். நான் தான் சொன்னனே, அனுபவம் முற்றும், அவ்வளோதான், வெட்டிடுங்க. அது எப்படிங்க? அப்படித்தான் ராதா. தேங்க்ஸ் ஃபார் அ லவ்லி டைம். என்கிட்ட நோ ப்ளீஸ். இந்த பாருங்க, பிடிவாதம் பிடிக்காதீங்க. இன்னொரு முறை இதெல்லாம் 2வது முறையே கிடையாது. நம்ம சமூக மட்டங்களில் ரொம்ப வித்தியாசம். ஏதோ பை சான்ஸ் நேற்றுக்கு இயல்பாக நடந்துருச்சு. தயவு செஞ்சு அதை இனிமேல் இழுக்காதீங்க. 2 பேர் வாழ்க்கையும் சிக்கலாயிடும் ப்ளீஸ். அது எப்படிங்க அப்படி விட்டுட்டு வர முடியும்? விட்டுத்தான் ஆகணும். உங்களை எப்போ மறுபடியும் சந்திக்கிறது? நோ, முடியாது. இனிமேல் சந்திக்க முடியாது, கூடாது. ஐயோ, ஏன் அலறீங்க? இந்த பாருங்க ராதா, வாட் இஸ் திஸ்? நீங்கள் என்ன சின்ன குழந்தையா? நான் மேலும் அழுகையை அடக்க முடியாமல் வராண்டாமல் வந்து நிற்க மந்தாகினி என்னை தொடர்ந்து வந்து, எதுக்காக இது என்றாள். நான் உங்களை ரொம்ப துன்புறுத்திட்டேன். அவள் லேசாக சிரித்தாலும் பரவாயில்லை என்றாள். நீங்கள் ஒரு புஷ்பம் போல உங்களை போய், இந்த பாருங்க ராதா, இந்த விவரம் எல்லாம் வேண்டாம். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அதில் பலாத்காரம் இருந்தாலும் வலி இருந்தாலும் விரும்பித்தான் எல்லாமே நடந்தது. அழாதீங்க, கண்ணை தொடச்சிக்கோங்க. ஏன் நினைவா ஏதாவது வேண்டாமா உங்களுக்கு? வேண்டாம், மறக்க முடியாமல் நிறையவே நடந்துருச்சு. வெயிட் அ மினிட். உங்களை பார்த்தா ஞாபகத்துக்கு ஒரே ஒரு விஷயம். உங்களை நினச்சா உங்கள் வில்லு ஞாபகம் வரும். உங்களுக்கு ஆட்சேபனை என்னென்னா, அந்த வில் எனக்கு கொடுத்துருங்க. மெட்ராஸ் போனதுக்கப்புறம் என் ரூமில் அலங்காரமாக மாட்டிடுறேன். ஒரு வில், ஒரு அம்பு. நேற்றுக்கு அந்த வில் மாதிரி தான் நான் கொணர்ந்தேன் என்றாள். அத்தியாயம் 5. நான் மொப்பட்டை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக என் அறைக்கு சென்று ஆணியில் மாட்டியிருந்த வில்லையும் 1-2 அம்புகளையும் எடுத்து செய்தித்தாளில் சுட்டி கண்ணா பின்னாவென்று பேக் செய்து அவசரமாகவே திரும்பி அவள் பால் சென்றேன். அவள் அதற்குள் குளித்துவிட்டு தலையை உலர்த்தி கொண்டு ஒளிரும் சிவப்பு உடையில் உடுத்திக்கொண்டு பெரிய புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். இந்த உடம்பை வரி வரியாக நேற்று தொட்டு பார்த்திருக்கிறேன் என்று என்பது இப்போது கூட அவநம்பிக்கையாக இருந்தது. எல்லாம் கனவுதான். ஏதோ எழுந்திருக்கப் போகிறேன் என்று கூட அநேக முறை தோன்றியது. நான் தந்த வில்லை எடுத்து ஆராய்ந்து அம்பை தொட்டு பார்த்தால் இப்போ கூட ஷார்ப்பாக தான் இருக்குது. இது மட்டும் போதும். வெல், குட் பை ராதா, குட் லக் என்றாள். நான் உங்களை ஒரே ஒரு தடவை தொட்டு பார்க்கலாமா? நோ, தொட்டதெல்லாம் நேத்தோட சரியாக போச்சு. த ஷோ இஸ் ஓவர். ப்ளீஸ், இதை பாருங்கள், ஆம்பளை கெஞ்சாதீங்க. உங்களை பற்றியே ஆண்காயத்தை கெடுக்காதீங்க. போங்க. நான் உங்கள் எஜமானர்கிட்ட சொல்லி வேலை சுத்தம் நல்லா உழைக்கிறார், அதிகப்படியாக சம்பளம் போட்டு கொடுப்படி சிபாரிசு செய்கிறேன். அதெல்லாம் வேண்டாங்க. உங்கள் விரல் நுனியை தொட்டால் மட்டும் கூட போதும். எல்லாமே விரல் நுனியில் தான் ஆரம்பிக்குது. அப்புறம் பிளேன் லேட் ஆகிடும். போயிட்டு வாங்க. நான் பார்த்து கொண்டே இருக்க என் முகத்தின் மேல் கதவை மூடிவிட்டாள். என் வயிற்றில் பரிச்சயமான அந்த பொறாமை உணர்ச்சி மறுபடியும் தோன்றியது. இதை முன்னே கிரிஜா விவகாரத்தில் சந்தித்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் அவள் அறை முன்ன நின்றேன். கிறுக்கு பிடித்தது போலவே இருந்தது. ஒரே முதலாக தோளினால் மோதி திறந்து வெடித்து உள்ளே போய் அவளை வீழ்த்தி விடலாமா என்று ஒரு அலை அடித்தது. நிச்சயம் போலீஸை கூப்பிட்டு விடுவாள். வேறு என்ன செய்ய? எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜுரம் அதிகமாகிக்கொண்டே இருக்க அரை மணி அந்த கதவை வெறித்து பார்த்து நின்று கொண்டிருந்தேன். அங்கிருந்து கீழே இறங்கி வந்தபோது ரிசப்ஷனில் கோடவுனிலிருந்து ஃபோன் வந்திருப்பதாக சொன்னார்கள். என் அசிஸ்டன்ட் ராஜு புருஷோத்தமன் கூப்பிட்டு விட்டிருப்பதாகவும் மறுபடி 11 மணிக்கு கோடவுனுக்கு கால் போட போவதாகவும் சொன்னான். நான் ஏரோப்ளேன் சமயத்தை பார்த்து கொண்டு உள்ளே கோடவுனுக்கு சென்று காத்திருக்க 11 மணிக்கு கால் வந்தது. என்னையா, இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறாங்களா? இன்றைக்கி சாயங்காலம் பிளேனில் புறட்டு வரதா சொன்னாங்க. டிக்கெட் கூட கன்ஃபார்ம் பண்ண சொல்லி இப்போ தான் போயிட்டுருக்காங்க. எதுவும் விபரீதம் இல்லையே? நார்மலாக தானே இருந்தா? ஆமாங்க. ஒன்றும் கோபம் கண்ணீர் எதுவும் இல்லையே? இல்லைங்க, சந்தோஷந்தாங்க. தேங்க்ஸ். ஃப்ளைட்டுக்கு கார் அனுப்புறேன்னு சொல்லிவிடு. ஸ்டாண்டர்ட் அனுப்புறேன்னு சொல்லு. சரிங்க. ஹோட்டலுக்கு மறுபடியும் போன போது ஷீ செக் அவுட் ஜஸ்ட் நவ் என்றால் ரிசப்ஷன் பெண். அதாவது காலி பண்ணிட்டாங்கங்க. எங்கே போகிறேன்னு சொன்னாங்களா? நீங்கள் ராதாகிருஷ்ணனா? ஆமாங்க. உங்கள் ஃபோன் வந்தால் டிக்கெட்டை ரிசப்ஷனில் கொடுத்துட்டு போச்சுனாங்க. வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்களா? இல்லை, ஆளை நிமிஷம் கலெக்ட் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. சரி, தேங்க்ஸ். எனக்கு அந்த வைராகியம் அதிகமாயிற்று. எப்படியும் ஏர்போர்ட்டில் விமானம் ஏறுவதற்குள் அவளை ஒரு முறை சந்தித்து ஒரு முறை கை கொடுக்கவாவது ஆக வேண்டும். இல்லை, பார்த்தா கூட போதும், என் மேலே அவள் புன்னகைப்பட்டால் போதும் என்று ஏர்லைனுக்கு சென்று அவள் டிக்கெட்டை கன்ஃபார்ம் செய்துவிட்டு அங்கிருந்து அசோகா ஹோட்டல் வந்து காத்திருந்தேன். டூரிஸ்ட் காரின் டிரைவர் வந்து லெட்டர் கொடுத்தான். அதில் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு என் டிக்கெட்டை இந்த கடிதம் கொண்டு வரவும் கொடுத்து விடவும் என்று எழுதியிருந்தது. எங்கேயா அம்மா? அவங்க நேராக ஏர்போர்ட்டுக்கு வரதா சொல்லிவிட்டு ஆட்டோவில் போயிட்டாங்க. என்னை டிக்கெட் வாங்கிட்டு வரும்படி சொன்னாங்க. கூட யாராவது இருந்தாங்களா? கிராமத்தில் சந்திச்சமே, பைக் வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு நந்தகுமார்னு ஒரு செவந்த ஆள். அவர் கூட தான் தெப்பக்குளம் வரைக்கும் போயிருந்தோம்.
அந்த வீட்டில் 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் புஸ்தகம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கவனமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க. என்னை இங்கே அனுப்பிச்சு டிக்கெட் எடுத்து வர சொல்லி ஏர்போர்ட் போகிறதா சொன்னாங்க. சரி வா போய் பார்க்கலாம் என்றேன். தனியாக வர சொன்னாங்க. அட வாயா, நான் பொறுப்பு என்று டிக்கெட்டை ரிசப்ஷனில் வந்து பெற்றுக்கொண்டு புறப்பட்டேன். விமான நிலையத்தில் அவள் வரவில்லை. கண்ணாடி வழியாக எட்டி பார்த்ததில் பயணிகள் காத்திருக்கும் பகுதியில் அவள் தெரியவில்லை. பிளேன் வந்துருச்சுங்களா? எந்த பிளேனு? என்னையா, மதுரைக்கு எந்த பிளேன் வருது? செக் பண்ணிவிட்டு போயிருப்பாங்களோ, போலீஸ் உள்ள விட்டால் போய் பார்க்கலாம். டிக்கெட் இல்லாமல் எப்படியா செக்இன் பண்ண முடியும்? அறிவு இல்லாமல் பேசுகிறீங்க. டிரைவர் முகம் சற்றே சிரித்துது. நான் காத்திருக்கேங்க, நீங்களே கொடுத்துட்டு வாங்க. விமான நிலையத்தின் போர்ட்டிகோவில் காத்திருந்தேன். விமானம் வந்து சேர்ந்த அறிவிப்பும் சொல்லிவிட்டார்கள். லாரி அருகில் போய் விமானத்துக்கு பெட்ரோல் புகட்டி கொண்டிருக்க அத்தனை பயணிகளும் ஒருவராக வர அவளை மட்டும் இன்னும் காணவில்லை. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்க டிரைவர் ஓடி வந்து என்னிடம், வந்துட்டாங்க, கார் பார்க்கிங்கில் என்னைக்கு தான் தேடிட்டு வந்துட்டாங்க என்றான். டிக்கெட் கேட்குறாங்க. சரி, எங்கூட வா. நான் அவன் பின் செல்ல கார் அருகில் நின்று கொண்டிருந்தாள். எங்கேயா டிக்கெட் என்று டிரைவரை பார்த்து கேட்டால். தனியாகத்தான் இருந்தாள். மந்தாகினி, நான் வந்திருக்கேன். டிக்கெட். இப்படி பேசாமல் போகிறது உங்களுக்கே நல்லா இருக்கா? நிறைய பேசியாச்சு. உங்களுக்கு வில்லு கொண்டு வந்திருக்கேன், அம்பு மட்டும்தானே எடுத்துக்கிட்டீங்க. அவளை நிமிர்ந்து பார்த்து சிரித்தாள். வில்லை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? ஏதோ விளையாட்டு கேட்டால் அப்படியே வேத வாக்கா எடுத்துக்கிறதா? சே, கேட்டீங்களே மந்தாகினி. லுக் அவுட். வாட்ஸ் யுவர் நேம்? ராதாகிருஷ்ணன். நடந்தது எல்லாமே பொய், நான் சொன்னது எல்லாமே பொய், விரும்பி சொன்ன பொய்கள். லீவ் மீ அலோன். வில் யூ? அது எப்படிங்க, சமுத்திரக்கரையில் நடந்தது பொய்யா? ஆமாம், நிரந்தரமானது இல்லாதது எல்லாமே பொய்னா சமுத்திரக்கரையில் நடந்ததும் பொய் தான். 1 நைட் ஸ்டாண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது உங்களுக்கு. அதெல்லாம் விவரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சொல்கிறேன் கேளுங்க. ஏதோ விதிவசத்தால் நம்ம 2 பேரும் அருகே வந்தோம், பிரிஞ்சிட்டோம், அவ்வளோதான். எனக்கு சமூகத்தில் வேறு வேஷம் இருக்குது, உனக்கு வேறு. இனிமேல் நானும் நீயும் கிட்டக்க வரவே முடியாது. உனக்கு தகுதி இல்லை, எனக்கு இஷ்டம் இல்லை. தேங்க்ஸ் என்று கையிலிருந்து டிக்கெட்டை பறித்து கொண்டு வேகமாக தன் பச்சை பெட்டியை உருட்டி கொண்டு ஓடினாள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கார் ஃபார் மிஸ்ஸஸ் மந்தாகினி புருஷோத்தம். நான் அவள் பின்னால் சென்று கையை பிடித்து இழுத்து, மந்தாகினி, நான் இப்போ இந்த கணத்தில் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான். அவள் சிரித்து என் கன்னத்தில் அரைந்தாள். தூரத்திலிருந்து விமான நிலையத்துக்குள் மறையும் பொழுது திருப்பி கையசைத்து சிரித்து டாட்டா காட்டினாள். அந்த சிரிப்புக்காக உடனே ஓடிப்போய் ஏர்லைன் சிப்பந்தியிடம், பாருங்கள், ஃப்ளைட்டில் அவசரமாக ஒரு டிக்கெட் வேணுங்க. என்ன விளையாடுறீங்களா? எமர்ஜென்சிங்க, எங்கள் ஃபேமிலியில் ஒரு டெட் ஆகிடுச்சு, நான் போயாகணும். முதல்ல இடம் கிடையாது, ஃப்ளைட் இஸ் ஃபுல். அப்படி இருந்தாலும் ஏனியை பிடிச்சி இழுத்தாச்சு. சாரி, நீங்கள் வேறு ஏதாவது மார்க்கமாக போங்க. விமானம் புறப்பட்டு திரும்பி ரன்வேயில் ஊர்ந்து வேகம் பிடித்து மேலே சென்று நீலவானில் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தேன். நான் என் பையில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அன்றைய தின மணலை ஒருமுறை நிரடி பார்த்து கொண்டேன். அத்தியாயம் 6. நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. இது நடந்ததெல்லாம் சென்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்றிலிருந்து தான் எனக்கு பித்து பிடித்தது என்று சொல்லலாம். சில சமயம் செயல்பாடுகளையும் பகுத்தறிவிப்பு கணிக்கவே முடியவில்லை. ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொண்டு கருப்பு மசி பேனா கொண்டு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் மந்தாகினி என்று எழுதி கொண்டேன். இன்றைய தேதி வரைக்கும் 8260 முறை எழுதிவிட்டேன். அந்த மணத்துகள்களை ஒரு சிறிய பாட்டிலில் போட்டுக்கொண்டு அலமாரியில் உள்ளே மேல்தட்டை சுத்தம் செய்து நட்ட நடுவே வைத்து தினமும் அதற்கு புஷ்பம் வைக்கிறேன். எந்த காரியம் தொடங்கினாலும் மந்தாகினி என்று மனசுக்குள் சொல்லிக் கொண்டுதான் தொடர்கிறேன். சொக்கி குளத்துக்கரையில் ஒரு மகான் சிறப்பங்காடி அருகில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அருளாசி வழங்குகிறார் என்று பேப்பரில் போட்டிருந்தது. ஆன்மீக பக்தர்களுக்கு பஸ் வசதி செய்துள்ளதாகவும் போட்டிருந்தது. அவருக்கு பழம் வெற்றிலை பாக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு தனியாக தரிசிக்க வேண்டும் என்று சொன்னேன். 1000 ரூபாய் ஆகும் என்றார்கள். மகானின் ஃபோட்டோ நன்றாக இருந்தது. ரூபாய் கொடுத்து சீற்று பெற்றுக்கொண்டு காத்திருந்தேன். ஃபியட் காரில் வந்தவர்கள் எல்லாம் தாராளமாக நடமாடிக்கொண்டு உள்ளே சென்று கொண்டிருந்தார்கள். பட்டுப்புடவை மாமிகளும் போய் வந்த வண்ணம் இருக்க என் முறை வர ராத்திரி 8:30 ஆகிவிட்டது. நான் அவர் எதிரில் வணங்கி விட்டு மரியாதையாக முகத்தை வைத்து கொண்டு அவரிடம் நின்றேன். ஒரு காகிதத்தில் ஒரு புஷ்பத்தின் பெயரும் ஒரு நம்பரும் எழுதச் சொன்னார். எழுதினேன். அதை மடித்து வாங்கி கொண்டார். செம்பகப்பூதான் எழுதின என்று சிரித்தார். ஆமாங்க, செம்பகப்பூனா காமம். மனசில் காம எண்ணங்கள்லாம் உண்டுன்னு தோணுது. சொல்லுங்கள், உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்கள். நான் குழும்பியிருந்த சிஷ்யலை பார்த்து, தனியாக சொல்லணுங்க என்றேன். அவங்க இருந்தாலும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். சொல்லுப்பா, இல்லை நானே சொல்லிடவா? மகான் என்னை பார்த்து வசீகரமாக சிரித்தார். நெற்றி பூராம் விபூதப்பட்டை அடித்து அந்த நந்தகுமார் மாதிரியே இருந்தார். நந்தகுமாரராவோ என்று கூட தோன்றியது. கழுத்தில் ஸ்படிக மாலை, தங்க மாலை, கொட்டைப்பாக்கு மாலை என்று நிறைய அணிந்திருந்தார். தம்பி ராதாகிருஷ்ணா, நீ ஒரு பொம்பளையே நினச்சிருக்க, அவ கூட சம்போகம் பண்ணியிருக்க, அது பற்றி குற்ற உணர்ச்சி உனக்கு ஏற்படுது, அவ்வளோதானே? இல்லைங்க, அவங்கள மறக்க முடியலைங்க.
அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதாங்க, அதானே இப்போ உலகம் முழுசும் பிரச்சனையே. ஆசை என்னும் பெருங்காற்று இளமப்பஞ்சு என்னும் மனதிலையும் காலம் சொன்னாப்புல அப்படியே உடம்பு கிடந்து பறக்குதா? ஆமாங்க. இந்த பாரு, இதுக்கு ஒரே ஒரு வழி உண்டு. இந்த தாத்தா சொல்கிறத திருப்பி சொல்லு. நீ பெருந்தனடிகள் பூண்டு உரையற்ற ஒருவனாய் எழுந்தருளி வந்து அடியேன் தெளிவையுமாறு ஒப்பிலா ஒரு மொழி அருளச் செய்த நாள் முதல் நின் திருவடியை பேரின்பத் தோற்றம் சிறிதும் உண்டாயதால் தடை சிறிதும் இல்லாமல் முழுதுமறையார் பேரின்ப வெள்ளம் தானே பொங்கி வழிந்ததில்லை. ஆமாங்க என்றேன் அசந்தர்ப்பமாக. இதை பாரு தம்பி, இதை எழுதி கொடுத்துருக்க. தினமும் காலையில் இருந்ததும் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு கட்டாந்தரையில் உட்காந்துட்டு ஒரு முறை சொல்லிப்பார். 3 நாளில் மனப்பாடம் ஆகிடும். அப்புறம் எல்லா எண்ணங்களும் சீர்படும். போ, பிற நிலையில் விளையாமைன்னு வள்ளுவர் உனக்காக தான் குறள் எழுதி வச்சிருக்கார். ஏ அப்பா, அந்த சிவாசி சேட்டை வர சொல்லு. மகான் சொன்னபடியும் காலையிலிருந்து செய்து பார்த்தேன். மனப்பாடம் ஆயிற்று. ஆனால் உன்னை மறவா இன்பத்திலேயே ஆனந்த வெள்ளம் பொங்க என்ற போதெல்லாம் மந்தாகினியைத்தான் ஞாபகப்படுத்தியதை தவிர பக்தி எதுவும் ஏற்படவில்லை. ஒரு முறை டெப்போவிலிருந்து புருஷோத்தம் ஷாருக்கு அவசரமாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியது இருந்தது. ஆஃபீஸ் தகவல் சொன்னதும், ஐயா அவங்க சௌக்கியங்களா என்று கேட்டேன். எவங்க? அதுதாங்க உங்கள் மிஸ்ஸஸ். ஓ, மந்தாவா? ஷீஸ் ஓகே. பேச முடியுங்களா என்று கேட்கத்தான் விரும்பினேன். அதுக்குள்ளே அவரே மந்தா என்று கூப்பிட விளவளத்து போச்சு. ஃபோனை உயிரோடு வைத்திருக்க அந்த பக்கமும் சாலை யோசைகளுமாக யாரும் வருவதும் கேட்க அவள் வரப்போகிறாள் என்று சகலமும் விழித்திருக்க, சாரி ராதாகிருஷ்ணன், அவங்க எங்கேயோ வெளியே போயிருக்காங்க, சமயம் வந்ததும் கூப்பிட சொல்கிறேன். இல்லைங்க, சும்மா சௌக்கியம் விசாரிக்கத்தான். அப்புறம் அரசடியை தாண்டி ஒரு அனாதாலயத்துக்கு போய் மந்தாகினி என்று பெயருள்ள பெண் குழந்தை இருந்தால் தத்தெடுத்துக் கொள்வதாக சொன்னேன். முதல்ல பேச்சலருக்கு கொடுக்க மாட்டோம், மேலும் அந்த பேரில் குழந்தையும் கிடையாது என்று சொல்லிவிட்டு என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. 30 நாள் தாடி வளர்த்தேன். காந்தி கிராமம் போய் சுற்றி பார்த்தேன். ஒரு முறை மரக்குடிக்கு போய் அந்த கடற்கரையில் கிடிஞ்சல்கள் பொறுக்கினேன். அன்றைக்கு ராத்திரி கேட்ட அதே அலைகள் சப்தத்துக்காக பௌர்ணமி வரைக்கும் காத்திருந்தேன். எதுவும் சரியில்லை, நார்மலாகவே இல்லை. என்னவோ பித்து பிடித்தவன் போலத்தான் வாழ்ந்தேன். அகாலத்துக்கு சாப்பாடு, அகாலத்துக்கு தூக்கம். எப்படியாவது ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு அந்த மந்தாகினிக்காக சென்னை போய் அவளை தூரத்தில் இருந்தாவது ஒரு முறை பார்த்து விட்டு வருவது என்று தீர்மானித்து ஜங்ஷன் வரை வந்துவிட்டு திரும்ப போயிருக்கிறேன். ஒரே ஒரு முறை ஃபோன் வந்தது. வெள்ளிக்கிழமை குடோன் ஸ்டாக்கெல்லாம் மார்ச்சுக்கு கிளியர் செய்தே ஆக வேண்டும். டூத்பேஸ்ட் சோப்பெல்லாம் ரப்பரை மாற்றிவிட்டால் பழைய சரக்கு ஓடியே ஆக வேண்டும் என லாரி கம்பெனி பின்னால் துரத்தி அலைந்து கொண்டு இருக்கிறது. டெலிஃபோன் அடித்ததுமே கொஞ்சம் வினோதமாக இருந்ததாக பட்டது. அப்படி ஒரு பிரம்மை. எடுத்து அவர் ஊரில் இல்லை என்று சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் குரலை என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடிந்தது. ராதாகிருஷ்ணன் இருக்காரா? நான் தாங்க ராதாகிருஷ்ணன். நான் மந்தாகினி பேசுகிறேன். ராதா, அரியோ அலோன்? கூட யாராவது இருக்காங்களா? இல்லைங்க, சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா? என் உடம்பில் எல்லாம் பதற்றம். ராதா, உங்களை பற்றி இப்போ தான் யோசித்து பார்த்தேன். ஏர்போர்ட்டில் நான் பேசுனது தப்பு, எல்லாமே தப்பு. நீங்கள் அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் குரல் நடுங்க பாடம் ஒப்பிப்பது போல் பேசினேன். என்ன வேணால் நினச்சிக்கோங்க. நான் உங்கள் மேலே பித்து பிடிச்சு அலையிறேன். பார்க்காத சாமியார் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, சோறு இல்லை, வேலைக்கு எதுவுமே இல்லை. இதுவரை உங்கள் பேரை 10,000 தடவைக்கு மேலே எழுதி வச்சுருக்கேங்க. நோட்டு புத்தகத்தை வேணால் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓ ஸ்வீட். ராதா, ஐ ஃபீல் வெரி கில்ட்டி. உங்களை வச்சு ஒரு விதமாக மனம் புண்பட முடியாது விளையாட்டு காட்டிட்டேனோன்னு கலங்குது. அதெல்லாம் எனக்கு வேணாங்க. நான் உங்களை ஒரு முறை தூரத்துலேருந்து பார்த்தா கூட, தட்ஸ் இம்பாசிபிள். தூரத்துலேருந்து பார்த்தா கூட போதும். ஐயா, என் பைத்தியத்தை எப்படி சொல்லுவேன்? அனாவசியமாக காம்ப்ளிகேஷன் வரும். வேண்டாராதா. பின்ன ஏன் ஃபோன் பண்ணீங்க என்று கேட்டேன். ஏனோ எனக்கு தெரியல. ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு மனசு சொன்னாலும் செய்யணும் இன்னொரு மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் வந்து உங்களை பார்க்கலாங்களா? கூடாது. வருவேன். நோ, இதை பாருங்கள், என்னை பித்தனாக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. என்னால் உங்களை பார்க்காம உயிர் வாழ முடியாது. நான் மூச்சு விடுறதே என்றைக்காவது ஒரு நாள் உங்களை சந்திக்கலாங்கிற ஒரே நம்பிக்கையில் தான். ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு அபாயத்தோடு விளையாட ஆசை தான். நாளைக்கு மெட்ராஸ் வாங்க. வந்துட்டு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. வந்த உடனே இந்த ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்க. சந்திக்கலாம். எங்கே? அதெல்லாம் அப்புறம். கடற்கடை கூட இருக்கலாம். வெளில கொண்டு வாங்க, அம்பு இருக்குது. ஹலோ. தூரத்து விருதான் டெலிஃபோனில் கேட்டது. நம்பர் சொல்லாமல் போயிட்டாளே. அத்தியாயம் 7. மறுபடி புருஷோத்தம் நம்பருக்கு ஃபோன் பண்ணினால் ஆஃபீஸ் மூடி இருக்கிறது என்று சொன்னார்கள். வீட்டு நம்பரில் அடித்துக்கொண்டே இருந்தது. எங்கிருந்து ஃபோன் பண்ணியிருந்தாலும் கால் வரும், மறுபடியும் ஃபோன் பண்ணுவாள் என்று எதிர்பார்த்து கொண்டே ராத்திரி 9 வரை ஃபோனையை பார்த்து கொண்டு காத்திருந்தேன். ஃபோன் வந்ததெல்லாம் போய், எல்லாமே மாயை. அவளை சந்தித்தது, மரக்குடிக்கு சென்றது, கடல் அலைகளில் அலைந்தது எல்லாமே ஒரு கணா என்பது போல தோன்றி குழப்பிக்கொண்டே இருந்தேன்.
தெளிவு வந்ததும் ரூமுக்கு போய் வில்லை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு ஓடினேன். ரயிலெல்லாம் புறப்பட்டிருந்தது. பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடினேன். சென்னை செல்லும் பஸ்கள் எல்லாம் புறப்பட்டிருந்தன. லாரியை பிடித்துக்கொண்டு திருச்சி வந்து அங்கு 4 பேர் டாக்ஸி பிடித்து மற்றொரு லாரி, டாக்ஸி, டெம்போ என்று பல வகைகளை பிரயாணம் செய்து எழும்பூர் ஸ்டேஷன் எதிரே சந்தேகஸ்பதமான ஒரு ஹோட்டல் வாயிலில் இறங்கினேன். அது என்ன வில் என்ற குரல். அது வந்துங்க, இதுக்கு முன்னாடி இல்லை சினிமாலையா? ஆமாம். சரிங்க. நான் மாடி ஏறி கொண்டிருக்கும்போது என் முதுகுக்கு பின்னால், அது என்னங்க வில்லம்பு அந்த ஆளை வச்சுக்கிட்டு இருக்கான்? ஏதாவது சினிமாக்காரனாக இருக்கும். யாரோ வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. போனதவா தேவாங்க மாரில் தொத்திட்டு ஒரு ஹிப்பி வரல. ஹோட்டலில் ஒரே ஒரு ஃபோன் இருந்தது. அதுக்கு 20 பேர் போட்டி. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எங்கேஜாகவே இருந்தது. நேராக போனால் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பப்ளிக் கால் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் இந்த முறை கனெக்ஷன் கிடைத்தது. ஹலோ, நான் மிஸ்ஸஸ் புருத்தோஷமன் கூட பேசணும். யார் பேசுகிறது? அவங்க ரிலேட்டிவ்ஸ் சொல்லுங்கள். 1 மினிட். டெலிஃபோனில் காத்திருக்க என் பின்னால் டெலிஃபோனுக்காக காத்திருந்தவன், சார் சீக்கிரம் முடிச்சுக்கிறீங்களா? ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணணும். கொஞ்சம் இருங்க. சற்று நேரத்தில் ஒரு கட்டையான ஆண் பிள்ளை குரல். யார் ரிலேட்டிவ்? நீங்கள் யார் பேசுகிறது? யாரையும் அந்த அம்மா பார்க்க மாட்டாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள், அர்ஜென்ட்டுன்னு. பேர் சொல்லுங்கள். மரக்குடி ரிலேஷன் சொல்லுங்கள். நந்தகுமார்னு சொல்லுங்கள். இருங்க. சார் எத்தனை நேரம் பேசுவீங்க? ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணணும்னு. மறுபடியும் ஹலோ. அப்படி யாரும் அவங்களுக்கு ரிலேஷன் இல்லையாமா? ப்ளீஸ் ஒரு நிமிஷம் அவங்க கூப்பிட்டீங்கன்னா. வாட்ஸ் த மெசேஜ்? அதை சொல்லிடுங்களேன். அவங்களோட தான் பேசணும், அவ்வளோதான். தட் இஸ் இம்பாசிபிள். ஃபோன் வைக்கப்பட நான் மறுபடியும் டயல் செய்ய, சார் இது அநியாயம். பின்னால் காத்திருந்தவர் குரல் கேட்டது. வெறுப்புடன் வெளியே வந்தேன். படுக்கை மேல் கிடந்தவில்லை. வெறித்து பார்த்தேன். என்ன செய்வதென்றே புரியவில்லை. பையன் வந்து கேட்டான், மந்தாகினின்னு பேர் இருந்தால் கூட்டிகிட்டு வா. நம்ம மந்தாகி தானுங்களே, அவசியம் கூட்டியாரனுங்க. அறைக்கு வெளியே லவுட் ஸ்பீக்கர் சத்தம் கேட்டது. காசு இறைத்து கொண்டு டமுக்கு டப்பா அடித்துக்கொண்டு ரோஜா ஜோடித்த பிணத்தை சுமந்து கொண்டு சென்றார்கள். எலக்ட்ரிக் ரயில் அவ்வப்பொழுது ஏப்பம் விட்டது. பச்சை பஸ்கள் போய் வந்தவனம் இருக்க நான் இருட்டில் எத்தனை நேரம் உட்கார்ந்திருந்தேன். ராத்திரி 9:30 மணிக்கு அறைக்கு வெளியே வளையல் சத்தம் கேட்டது. யாரு? நான் தான் மந்தாகினிங்க. மந்தாகினி? மெல்ல கதவை திறந்தேன். ஹால் வெளிச்சத்தில் அன்றைக்கு கடற்கரையில் இருந்தது போல கூந்தலுக்கு பின்னால் வெளிச்சத்துடன் நின்று கொண்டிருந்தாள். என்ன உள்ளே இருட்டா இருக்கு, லைட்டை போடுங்க. கதவை சாத்தி கொண்டு விளக்கை போட்டுவிட்டு அந்த பெண் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். மந்தாகினி? உன் பேர் மந்தாகினியா? அப்படி தான் பையன் சொல்லிச்சு. பீச்சுக்கு போகலாம், வர்றையா? இல்லைங்க, அங்கெல்லாம் போலீஸ் ஜாஸ்தி, இங்கேயே முடிச்சிடலாம். இங்கே தான் சேஃபாக இருக்கும். முதலாளி ரொம்ப நல்லவர், திருப்திக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. மந்தாகினி, நீ ஏன் என்னை இப்படி அல்லாட வைக்கிற? நானா? இல்லைங்களே, உட்காருனா படுத்துருவோனே. மந்தாகினி, ஏன் என்னோட பேசவே மாட்டேங்கிற? பேசிக்கிட்டு தானே இருக்கேன். இது என்னடா இது, பூந்தமல்லி கேஸா? மந்தாகினி வா, தலை மேலே ஆப்பிள் வச்சுக்கோ, நான் வில்லால் அடிக்கிறேன், வா. காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவோம் வாத்தியாரே. அந்த பெண் அவசரத்தில் இருந்தால், என்ன நீ காசை கொடுத்துட்டு பார்த்துக்கினே இருக்க? சட்டு புட்டுன்னு தொடங்க வேண்டாமா? வீட்டில் பிள்ளையை தனியாக விட்டு வந்திருக்க. மந்தாகினி, இந்த பாரியா, என் பேர் மந்தாகினி இல்லை. அந்த ஆள் வந்து சொன்னான், மந்தாகினின்னு சொன்னா தான் கிராக்கி ஒத்துக்கும்னு. என் பேர் சுடாச்சனா. நல்லா இருக்குல்ல? கண்ணுக்கு கீழ் நிழலை மறைக்க பவுடர் தீட்டப்பட்டு செக்கச்சி வந்து உதலோடுகளும் தாராளமான மையம் ஒலிக்கும் கண்ணாடி வளையல்களும் பேஸ்ட் நகைகளுமாக அவள் தோற்றத்தில் 1000 வருஷம் தெரிந்தது. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், நீங்கள் போயிடுங்க. எத்தனை ரேட்டு பேசுனீங்களோ அதை வாங்கிட்டு போயிடுங்க. அப்போ மந்தாகினி வந்தால் தான் ஐயாவுக்கு விருப்பமாக்கும். யாரையா மந்தாகினி? சிந்தாதிரிப்பேட்டையில் மோகினின்னு ஒருத்தி இருக்கா, வளர்த்தியா, கொஞ்சம் கூன் போட்டுக்கிட்டு. நீ போறையா என்று வில்லை எடுத்தேன். ஐயோ அடிச்சிடாதையா, நான் போயிடுறேன். காசு கொடுக்கலனா கூட பரவாயில்ல, தெலுங்குக்காரங்கிட்ட கொடுத்துருக்காயா. போனதப்பா இந்த மாதிரி தான் அருணோட்டில் சவுக்கு தூக்கம் ஒருத்தன். ராத்திரி முழுவதும் விழித்திருந்தேன். அதிகாலை தெளிவாக என்ன செய்வது என்ற ஒரு தீர்மானம் வந்துவிட்டது. எழுந்து பல் தேய்த்து குளித்துவிட்டு நாஷ்டா அடித்துவிட்டு நேராக கமாண்டர் இன் சீஃப் ரோட்டில் இருக்கும் அலுவலகத்துக்கு சென்ற போது மணி 10 ஆகிவிட்டது. புருஷோத்தம் சரியாக 10 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் வந்து விடுவார். 10:30 வரை ஃப்ரீயாக இருப்பார். அப்போது தான் அவரை ஃபோனில் பிடிக்க முடியும். அதன் பின் மீட்டிங் அது இது என்று போய்விடுவார். அதனால் எனக்கு புருஷோத்தமன் அவர்களை பார்த்தால்தான், பேசினால்தான் அவர் மனைவியை தூரத்திலிருந்து தரிசிக்க முடியும். ஏதாவது காரணம் சொல்லிவிடலாம் என்றும் தோன்றியது. தூரத்திலிருந்து அவளை பார்த்து விட்டாலே போதும். மற்றொரு நகரத்திற்கு, மற்றொரு இடத்தில் அவள் நிச்சயமாக இருக்கிறாள் என்று ஊர்ஜிதம் பெற்றாலே போதும். மெல்ல பரமக்குடி சம்பவங்கள் கனவாக பழங்கதையாக கரைந்து கொண்டிருக்கிறது. ரிசப்ஷனில் இருந்து அழகான பின்பிள்ளை, நீங்கள் யாருன்னு சொல்லணும் என்றார். மதுரை டெப்போலிருந்து ராதாகிருஷ்ணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். ஆஃபீஸ் விஷயமா? இல்லைங்க, பர்சனல். ஒரு நிமிஷம் என்று இணைப்பு டெலிஃபோனில் மிருதுவாக பேசினாள். அதன் பின் என்னை பார்த்து செயற்கையாக சிரித்து, வர சொல்கிறார் போங்க என்றார். உள்ளே நவீன ஆஃபீஸ் அறை, பெரும்பாலும் கண்ணாடியில்
பண்ணப்பட்டு சூரிய வெளிச்சத்தை பதப்படுத்தி இதமாக உள்ளே அனுப்பி கொண்டிருக்க ஒரே ஒரு மேஜை முன் 4 நாற்காலிகள், அருகாமையில் ஒரு சோஃபா செட், கான்ஃபரன்ஸ் மேஜை. புருஷோத்தம் கண்ணாடிக்கு வெளியே சென்னையின் மௌன இயக்கத்தை பார்த்து கொண்டிருந்தார். வாங்க ராதாகிருஷ்ணன், என்ன இவ்வளோ தூரம்? இல்லை சார், குடோனில் சோப்பு ஸ்டாக்கு தீர்ந்து போச்சு. டிடர்ஜென்ட்டுகளுக்கு இப்போ மதுரையில் ரொம்ப டிமாண்டு. அதை மெயின் குடோனில் பர்சனலாக சொல்லிடலான்னு டூர் போட்டுக்கிட்டு வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போயிடலான்ட்டு. அப்படியா, சந்தோஷம். வேலையாயிடுச்சா? இன்னும் இல்லைங்க, முதல்ல உங்களை பார்க்கத்தான் வந்தேன். குட். மந்தாகினி சொன்னால் ரொம்ப நல்லா கவனிச்சிட்டிங்களா அவளை? அப்புறம் அது என்ன கடற்கரையில் கூத்துப்பட்டறையெல்லாம் நடந்துதான்? அவங்க கூட போயிருந்தீங்களாமா? சந்தோஷமாக தான் வந்தா. சீம்ஸ் டு பி ஹாப்பி எல்லாம் சொன்னான். அப்படிங்களா என்றேன் தயக்கத்துடன். எல்லாம் சொல்லியிருக்க மாட்டா. இந்த ட்ரிப்பில் அவளுக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸா? அவங்கள நம்பகமாக என்கிட்ட அனுப்பிச்சதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது. நீங்கள் நம்பகமான ஆளுன்னு தெரியும் ராதாகிருஷ்ணன். இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு மதுரைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து உடம்பு கூட தேறி இருக்கு. பழைய கம்ப்ளைண்ட் அவ்வளவா இல்லை. அவங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லைங்களா என்றேன் சற்று சந்தேகம் ஏற்பட்டு. உடம்பு இல்லைங்க, மனசு. உங்கள்கிட்ட நான் சொல்லலை? இல்லைங்களே, சரியாக இருக்காங்களான்னு தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. கூடவே இருந்து கண்காணிக்க சொன்னீங்க. புருஷோத்தம் என்னை ஆழ்ந்து பார்த்தா. நீங்கள் கூட மதுரையில் 2 நாள் பழக்கத்தில் ஏதாவது வினோதமாக கவனிக்கல? பார்த்தேன். சடனாக இம்பல்ஸாக ஏதாவது காரியம் செய்திருவாங்க. அந்த குணம் இருக்கிறத பார்த்தேன். என்ன செஞ்சாங்க? நான் சற்று யோசித்து படக்குனே முப்பட்டில் எண்ணெயை ஏற்றிட்டு பின்னாடி சுற்றிட்டு மதுரையை கலக்கிட்டாங்க. அவர் லேசாக சிரித்து, செய்யக்கூடியதான், இதுவாவது பரவாயில்ல என்று நிறுத்தினார். கொஞ்சம் தயக்கத்துக்கு பின், ராதா இப்போ கூட மறுபடியும் வெளியே பார்த்து, ஐ எம் நாட் ஷுர், பட் ஐ எம் நாட் 100% ஷுர். நான் மௌனமாக அவர் மேலும் பேச காத்திருக்க, மந்தாகினிக்கு தற்கொலை பண்ணிக்கிற ரொம்ப நாள் ஆசை. அது இது வரைக்கும் 3 முறை முயற்சி பண்ணியாச்சு. மதுரைக்கு போய் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நின்றுருக்கு. அதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அத்தியாயம் 8. தற்கொலையா? ஏதாவது ஷார்ப்பாக ஒரு ஆயுதம் இருந்தால் போதும். கத்தி, பிளேடு இதெல்லாம் கிட்டவே வைக்க முடியாது. எனிதிங். தன்னோட ரத்தத்தை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை. ஐயோ, என்னங்க இது? இவ்வளோ பெரிய விஷயத்தை இப்போ தான் என்கிட்ட சொல்கிறீங்க. மதுரைக்கு எப்படி அவங்கள தனியாக அனுப்பிச்சிங்க? பயங்கரங்க. தனியாக தான் போகணும்னு பிடிவாதம் பிடிச்சா. தெருக்கூத்து, நாடகம்லாம் அவளுக்கு பிடிக்கும். ஆர்ட், இலக்கியம், பாட்டு, பழைய பாட்டு, புது பாட்டு எல்லாம். என்னை விட ரொம்ப அறிவுஜீவி. ஆனால் இந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கம்தான். கெட்ட பழக்கமாக இது? கொடுமைங்க, அபாயகரமான பழக்கம். சரி, அபாயம்தான், ரிஸ்க்கு தான். மதுரைக்கு அவளை தனியாக அனுப்புறதுலையே ரிஸ்க்கு தான். இருந்தாலும் நான் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். உங்களை சிவகாசி போகிறப்ப கவனித்தேன். பொறுப்பாக பார்த்துக்குவீங்கன்னு தோணுச்சு. மேலும் அவங்களுக்கு இளைஞர்கள் உங்களை மாதிரி டைப் பிடிக்கும்னு தோணுச்சு. பிளேன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டா. நீங்கள் கூடவே இருந்து கண்காணிச்சுட்டு தான் சமாளிச்சிடலான்னு அனுப்பிச்சேன். சமாளிச்சிட்டிங்க. இந்த ட்ரிப் அவளுக்கு ரொம்ப மன உற்சாகம் கொடுத்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சுபிச்சம் வந்துடும்னு தோணுது. ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லைங்க, நான் ஒரு சர்க்கஸில் ஒரு பெண் பிள்ளைய. ஓ, அந்த வில்லடிச்ச கேஸா? அதுக்கப்புறம் கல்யாணம் செஞ்சுக்கலையா? இல்லைங்க. செஞ்சுக்காத. நாங்கள்லாம் தப்பு பண்ணிட்டோம். எங்கள் தப்புலேருந்து பாடம் கற்றுக்க. கல்யாணம் பண்ணாததால் ஒரு சில இழப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதில் வர்ற லாபங்கள் இழப்புகளோட பல மடங்கு அதிகம். நான் மௌனமாக இருக்க, ராதாகிருஷ்ணன், ஊருக்கு போகிறதுக்குள்ளே மந்தாகினி ஒரு முறை பார்த்துட்டு போ. ஒரு வேளை அடையாளம் கண்டுக்கொள்ளாமல் நீங்கள் யாருன்னு கேட்டாலும் கேட்பா. அதை மதிக்காத. சில வேளையில் எதிர்பார்க்க முடியாதுன்னு நடந்துக்குவா. ஆமாங்க என்றேன். கடற்கரை மணலை நினைத்தபடி வெண்ணிற மணற்பரப்பில் அவள் உடல் பளபளக்க மனத்தில் ஓடினாள். என்ன சொன்னீங்க? நம்ம அடையார் வீட்டில் இருப்பா, போய் பார்க்குறியா? சரிங்க. அட்ரஸ் ஆஃபீஸில் வாங்கிக்க. கொஞ்சம் இரு. தனிப்பட்ட ஒரு டெலிஃபோனை எடுத்து ஒரு நம்பர் தொடரை ஒத்தினார். மந்தாகினி, புஷ்யர் எப்படி இருக்குமா? இங்கே ஒரு சர்ப்ரைஸ். நீ மதுரைக்கு போயிருந்த ஞாபகம் இருக்கா? எப்பவா? எப்போ என்று என்னை சைகையாக கேட்டார். ஆகஸ்ட்லையா? என்னம்மா ஞாபகம் இல்லையா? இட்ஸ் ஆல் த ட்ரக்ஸ் யூ ஆர் டேக்கிங். அது இருக்கட்டும், உனக்கு ராதாகிருஷ்ணன் ஞாபகம் இருக்கா? நான் காத்திருந்தேன். உள்ளம் படபடத்தது. அந்த முனை என்ன பதில் சொல்லப் போகிறது என்று தெரியாது. என்ன சொன்னாலும் நிசமா பாசாங்கா என்பது அறிவது கஷ்டம். ராதாகிருஷ்ணன், நம்ம மதுரை டிப்போ நீ போயிருந்தப்போ ஏர்போர்ட்டில் வந்து ஒன்று அழைச்சிக்கிட்டு போய் ஏதோ கிராமத்தில் போய் கடற்கரை கூத்தெல்லாம் பார்த்தீங்களாமே. இப்போ ஞாபகம் வந்ததா? என்னை நோக்கி அவளுக்கு நினைவிருக்கிறது என்று சைகை காட்டினார். அவர் இப்போது என் முன்னாடி இருக்கார். டார்லிங், உன்னை பார்த்தும் பற்றி பேசும்படி அவர்கிட்ட சொன்னேன். நானும் வரவா? இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்குது. 8-8:30 மணிக்கு வர்றேன். ப்ராமிஸ். அது வரைக்கும் லைட்டாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இரு. பைத்தியக்கார புஸ்தகம்லாம் படிக்காத என்ன? ஃபோனை வைத்து விட்டு, காரை எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் போங்க, இல்லை டாக்ஸி பிடிச்சி போயிருங்க. உங்களை பார்க்கணுன்னு பாசிட்டிவாக சொன்னான். உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவான்னு தோணுது. எனக்கு இப்போது ரத்த அழுத்தம் உச்சகட்டத்துக்கு தயாராக இருக்க
போயிட்டு வாப்பா, ரொம்ப தேங்க்ஸ் ராதாகிருஷ்ணன் என்று எஜமானர் என் கையை பிடித்து அழுத்தினார். அங்கிருந்து அடையாறு கொடுத்திருந்த விலாசத்தை கொண்டு போவதற்குள் ஒரு விதமான ஜுர ஏக்கம் போல உணர ஆரம்பித்தேன். மந்தாகினியை தனியாக சந்திக்கப் போகிறோம் என்பதே ஒரு விதத்தில் கிறக்கம் அளித்தது. அத்தனை நரம்புகளும் விண்ணென்று இழுத்து கட்டப்பட்ட வில் போலத்தான் இருந்தன. வில்லை கொண்டு வந்திருக்கலாமோ என்று தோன்றியது. ஒரு விதத்தில் இந்த மாதிரி எண்ணங்களை தொடர்வது வெட்கமாகவும் இருந்தது. எப்படி நான் மறுபடியும் அந்த கடற்கரை அனுபவம் கிடைக்கும் என்று எண்ணலாம். எப்படி? அடையாறு கடற்கரை அருகில் இருப்பதாலா? அந்த வீடு எங்கே இருக்கிறது? பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோயில் இருக்கிறதே, கடற்கரை அடுத்த பகுதியில் ஒரு ஃப்ளாட் போலத்தான் இருந்தது அந்த விலாசம். கதவை தட்டிய போது ஒரு குட்டி பின் திறந்து, யார் வேணும் என்றது. அம்மா இருக்காங்களா? பேரு? ராதாகிருஷ்ணன் சொல்லு, இப்போ தான் ஐயா ஃபோன் பண்ணாருன்னு சொல்லு. அந்த பெண் கதவை சாத்தி கொண்டு உள்ளே சென்றது. கொஞ்ச நேரம் மௌனம். நான் சுற்றும் முற்றும் பார்த்தேன். தூரத்தில் கடல் தெரிந்தது. காற்று என் தலைவாரலை கலைத்தது. கதவு திறந்து மந்தாகினி முழுசாக நின்றாள். ஒட்டு மொத்தமும் கருப்பு வெல்வெட்டில் சாமியார் மாதிரி, பாதிரியார் மாதிரி கவுன் அணிந்திருந்தாள். தலைமையை அலைய விட்டிருந்தால், கையில் புத்தகம் பிரித்து வைத்திருந்தாள். உங்களை பற்றி தான் புருஷோத் ஃபோன் பண்ணிச்சு? ஆமாங்க. நீங்கள் தான் என்னை மதுரை மரக்குடி கடற்கரை தேட்டருக்கு அழைச்சிட்டு போனீங்களா? ஆமாங்க. உள்ளே வாங்க, உட்காருங்க. உங்கள் வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? எங்கள் வீட்டில் யாரும் இல்லைங்களே. நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேனா என்ன என்று சோஃபா விழுந்தில் உட்கார்ந்தாள். மல்லி, போய் காஃபி கொண்டா என்றாள். அந்த பெண் அப்படியே என்னை கவனித்து கொண்டிருந்தவள் உள்ளே போக, ராதா, ஐ ரிமெம்பர் எவ்ரிதிங். அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கும்போது அப்படி நடந்துக்கூடாது. டிஸ்டண்டாக இருந்தேன். என்ன? மை காட், நானும் ஒரு நிமிஷம் அசந்துட்டேங்க. வெல்வெட்டுக்கு கூட அவள் உடல் அவ்வப்பொழுது கோடி காட்டி கொண்டிருக்க, கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார, நான் எதிரே உட்கார, என்ன பார்க்குறீங்க என்று கேட்டாள். இன்னும் அழகாக இருக்கீங்க. ஐ திங்க் ஐ எம் ப்ரெக்னென்ட். நான் இன்னும் புஷ்கிட்ட சொல்லலை. வில் வச்சுருக்கியா? வில்? நீங்கள் கொடுத்த அம்பை மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பெண் கொண்டு வந்த காப்பியை நாசூக்காக விரல்களால் சர்க்கரை சேர்த்து எனக்கு கலக்கி கொடுத்து, மல்லி, நீ போய் லாண்ட்ரியில் துணிகள்லாம் துவைச்சிட்டு வந்துரு என்ன? சரிம்மா என்று அவள் புறப்பட்டு செல்ல, புருஷோத்தம் எட்டரைக்கு தான் வர்றார் என்றால் கண்களில் புன்னகையும் சதியும் தெரிந்தது. தெரியும், என் முன்னாடி தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு லாண்ட்ரியிலிருந்து வர 1 மணி நேரம் ஆகும். வாங்க, வந்து பக்கத்தில் உட்காருங்க. இருக்கட்டுங்க, கம் ஆன், டோன்ட் பி ஷாய். இல்லைங்க, எஜமானாவது ஒன்றாவது. இந்த நிமிஷத்தில் நீங்கள் 2 பேரும் தான் இந்த உலகத்திலே இருக்கோம். மற்ற பேர்லாம் செத்து போயிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. வாங்க. நான் அருகிலே போய் தயக்கமாக உட்கார, அவள் என்னை தன்பால் இழுத்து கொண்டு, உங்களை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு என்று தன் கையை தன்மேல் வைத்து கொண்டாள். சாட்டின் உதவியுடன் அவள் உடலின் பரிச்சயம் ஏற்பட, இது என்ன புஸ்தகங்க என்றேன். டையிங். லிவிங்னு ஏதாவது புஸ்தகம் இல்லைங்களா? எனக்கு டையிங் தான் பிடிக்கும். வெள்ளைக்காரங்க தேசத்தில் ஒரு வருஷத்தில் 120 கொலை நடந்ததுன்னா 6000 தற்கொலை நடக்குது தெரியுமா? அப்போது அதை பற்றி தான் பேசணுமா? அவள் என்னை தன்னிடமிருந்து விலக்கி ஆர்வத்துடன் ஒரு ஜடப்புலவை போல பார்த்தாள். ஆப்ரஹாமின் அவதி பற்றி தெரியுமா உனக்கு என்றாள். எனக்கு நீங்கள் அழகாக இருக்கிறத தவிர வேறு எதுவும் தெரியாது மந்தாகினி. கிரிக்கோகட் அதை பற்றி சொல்கிறாராதா? ஆப்ரஹாமுக்கு ஒரு தேவதை வந்து, நீ தான் ஆப்ரஹாம், நீ வந்து உன் மகனை பலி கொடுக்கணும்னு சொல்லிச்சான். ஆப்ரஹாமுக்கு அவஸ்தை என்னன்னா, வந்தது நிஜமாவே தேவதையா பொய் போல தோணுது. எல்லாமே வேறு வேறு லெவல் விரும்பியே தெரிஞ்சுக்கிட்டு பொய் சொல்கிறோம். நம்ம உள்ளத்தில் உள்ளே இருக்கிற ஒரே ஒரு உண்மை நமக்கு மட்டும்தான் தெரியுமா? அந்த உண்மையை கடைசியில் ஒரு மகா பொய்யாக இருக்கலாம் இல்லையா? நீங்கள் சொல்கிறது எல்லாம் சுத்தமாக புரியலிங்க. இப்போ நீ என்னை தொடர்றது பொய்யா நிஜமா? நிஜங்க, படு நிஜம். நம்ம 2 பேரும் வேறு வேறு கனவோட வச்சுக்கலாமா? அப்போ நம்ம 2 பேரும் நிஜமா? இதுக்கு எப்படி ப்ரூஃப் இருக்க முடியும்? இருக்க முடியுங்க. இப்போ நம்ம தொட்டுக்கிறோம், ஒரு உணர்ச்சி ஏற்பட, அது நிஜமா இல்லைங்களா? வேணும்னா கையை பிடிச்சி அழுத்துறேன், வலிக்குதா பாருங்கள். இதெல்லாம் பாசாங்கு தான். யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு ஊர்ஜிதம் எப்போ ஏற்படுது தெரியுமா? செத்தா தான். நான் அவளை வினோதமாக பார்த்தேன். ஏன் இப்படி விபரீதமாக சிந்திக்கிறீங்க? நீங்கள் படிக்கிற புஸ்தகங்கள்லாம் நல்லா இல்லை. நான் புஸ்தகம் தரேன், படிங்க. கதை புஸ்தகங்க, அர்த்தமுள்ள இந்து மதம், இப்படி. அதெல்லாம் எனக்கு புரியாதுங்க என்றால். எந்த மாதிரியெல்லாம் புஸ்தகங்கள்? எக்ஸிஸ்டென்ஷியலிசம் புரியுது. திரும்ப திரும்ப என்னை நேருக்கு நேர் பார்த்தா. என் அருமை ராதாகிருஷ்ணன், வாங்க, இதை பற்றியெல்லாம் என்ன பேச்சு? நீங்கள் ஒரு காரியம் நல்லா செய்கிறீங்க, வாங்க வந்துருங்க என்று என்னை 2 கைகளிலும் விரல்களாலும் அழைத்து சோஃபாவின் மேல் சாய்ந்து கொண்டாள். நான், பொண்ணு வர இன்னும் 10 நிமிஷமாவது ஆகும், புருஷன் வர 1.5 மணி நேரமாவது ஆகும் என்று கூறினாள். எனக்கு பேச்சு வேண்டாம் என்று என்னை முழுவதும் காலால் அணைத்து அழுத்தி கொண்டே புரட்ட இருவரும் சோஃபா விளிம்பிலிருந்து கீழ் விரித்திருந்த அலங்கார கம்பளத்தில் வீழ்ந்தோம். வாங்க சீக்கிரம் என்றால் அவள் மேதுடத்தில் வியர்த்திருந்தது. பற்களின் விளிம்பில் மெர்க்குரி வெளிச்சம் பிரதிபலித்தது.
அப்பொழுது வெளியே கார் கதவை சாத்தும் சத்தம் கேட்டது. நான் சகலமும் விழிப்பு பெற்று, முதலாளிங்க வர்றாரு, எந்திருங்க என்று அலறி சுருட்டி கொண்டு எழுந்து அந்த ஹாலை விட்டு விலகி பின்புறம் பாத்ரூம் பக்கம் சென்றேன். ஹேய் மந்தாகினி, ஏன் தரையில் படுத்திருக்க? வேலை கட்ட வேலையில் அந்த ஆள் வந்தானா? பாத்ரூம் போயிருக்கான். மந்தா, ட்ரெஸ்ஸை சரியாக போட்டுக்கோ. என்னது இது இப்படி அலங்கோலமா? புஷ், நான் சொன்ன புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வந்தேன். மறந்து போயிட்டேன். ஓ நோ, உன்னை கத்தியால் குத்தி கொல்லணும். ராதாகிருஷ்ணன் எங்கேயா போயிட்ட? நான் சமாளித்து கொண்டு ஒன்றும் அறியாதவன் போல முகத்தை வைத்து கொண்டு வெளிப்பட, பேசினியா மந்தாகினி? பேசினேனே நிறைய. யூ லைக் ஹிம் இல்லை? மாத்திரை வாங்கிட்டு வராதவங்க கூட என்கிட்ட என்ன பேசு? குரங்கு தா பாரு புஷ், நான் பேசாமல் இந்த ஆள் கூட ஓடிட்டு போயிருப்பேன். ராதா, உங்களுக்கு வர சம்பளத்தில் நினச்சி காப்பாற்றுவீங்களா? ஜோக்ஸ் அப்பார்ட் மந்தா, டாக்டர் அந்த மருந்து வேண்டான்னு சொல்லியாச்சு. இனிமேல் உனக்கு இதெல்லாம் தேவையில்லை. உனக்கு சரியாக போச்சு, தெரியுமோ இல்லையோ? ராத்திரி மாத்திரை பாட்டில் இல்லாட்டி எப்படி தூங்க போகிறேன்? டார்லிங் ப்ளீஸ், ஐ வில் கிவ் யூ அ பிக் கிஸ் டார்லிங் ப்ளீஸ். சரி, ராத்திரிக்குள்ளே ஏற்பாடு பண்ண. எங்கே குட்டி? லாண்ட்ரிக்கு போயிருக்கு. ராதாகிருஷ்ணன், நீங்கள் மதுரைக்கு இன்றைக்கா போகிறீங்க? இல்லைங்க, நாளைக்கு போகலான் இருக்கேன். மந்தாகினி என்னை பார்த்து, அப்போ காலையில் வர்றீங்களா ராதாகிருஷ்ணன்? உங்களுக்கு இன்னும் நிறைய காரியம் இருக்குது என்று இயல்பாக சொன்ன போதே எனக்கு போதை தந்தது. என்னவோ உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு என் பொண்டாட்டிக்கு. ராதாகிருஷ்ணன், நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? எக்மோரில் ஹோட்டல் சித்தார்த்துங்களே. வேணும்னா கெஸ்ட் ரூமில் தங்கிக்கலாமே. இருக்கட்டுங்க, அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் என்ன? அப்போ போயிட்டு வரீங்களா ராதாகிருஷ்ணன்? குட் பை என்றாள். அவளை புருஷோத்தம் ஒரு கையால் அணைத்து வளைத்து கொண்டு ஃப்ரிட்ஜிலிருந்து ஊற்றிக்கொண்ட ஸ்காட்சுடன் மறு கையால் என் முன் கிளாஸை வருத்தி, நாளைக்கு பார்க்கலாம் என்றார். அந்த இடத்திலேயே புருஷோத்தம் என்கிறவரை சம்ஹாரம் பண்ணி மந்தாகினியை அவன் அணைப்பிலிருந்து மீட்டு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆவேசம் ஏற்பட்டது. ஹோட்டலுக்கு வந்தபோது, சார் இன்றைக்கும் உண்டுங்களா என்று பையன் கேட்டான். நான் அவனை முறைத்து விட்டு அறைக்கு சென்றேன். ரசம் போன கண்ணாடி மூலமாக முகத்தை பார்த்து கொண்டேன். மந்தாகினியை கவரும்படியாக என் முகத்தில் என்ன இருக்கிறது? சதுரமான முகம். புருஷோத்தமுடன் ஒப்பிட்டால் நிறமும் கிடையாது. பற்கள் முதலியவை ஒழுங்காக இருந்தாலும் நான் ஒரு கமலஹாசன் கிடையாது. எம்மேல் இவளுக்கு எப்படி இத்தனை ஏற்பாடு ஏற்பட்டது? அவள் குணத்தில் பதில் இருக்கிறது என்று நம்பினேன். அந்த பெண் நார்மல் இல்லை. அவளுக்கு ஏதோ வியாதி அல்லது விபரீத குணம் இருக்க வேண்டும். எப்போதும் சாவை பற்றியும் தற்கொலை பற்றியும் பேசுகிறாள். மாத்திரை ஏதோ இல்லை என்றதும் அவள் தோட்டத்தில் வந்த படபடப்பும் கை உதறலும் சரியாக இல்லையே. மந்தாகினி ஒரு புதிர். உடல் ரீதியாக அவளை தொடுவதும் படுவதும் மிக மிக எனக்கு வசீகரமாக இருந்தாலும் ஓரத்தில் பயமும் இருந்தது. என்னை அணைக்கிறார் போல அணைத்து நன்றாக ஒரு குதறல் கடித்து விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. புருஷோத்தமே அவளுடன் பேசுகையில் கண்களில் ஒருவித பயமும் அச்சமும் தெரிந்தது. நாளை வர சொல்லியிருக்கிறாள். பேசாமல் ஊரை பார்த்து போய்விடலாம். இல்லை, நாளை அவளை பார்த்தே ஆக வேண்டும். பார்த்து விட்டுத்தான். இன்னும் அவளிடம் என்னென்ன ஆச்சரியங்கள் பாக்கி இருக்கின்றனவோ. அறைக்குள் வந்து படுத்து விளைத்தனைத்ததும் மறுபடியும் சலங்கை சத்தம் கேட்டது. வேறு யாருக்கோ ரூம் பையன் அழைத்து செல்கிறான் என்று எண்ணியிருக்க, தட் என்று சத்தம் கேட்க, யாரு என்றேன். நான் தான் மந்தாகினி. வேண்டாம், வேறு யாராவது பேர் வேணுங்களா? வனிதாமணி, வனமோகினின்னு. வேண்டாம். இன்னாடா இம்மாந்தோறும் கூட்டியாந்த? எங்கே போகிற நீயே? இது இல்லாட்டி வேற 10ஆம் நம்பரில் ஒரு வைத்தியர் இருக்கார், வா. காலடியோசைகள் என்னை விட்டு விலக குளிர்ந்த தண்ணீர் அறிந்து கொண்டு கண்களை மூடினால் தூக்கத்துக்கு பதில் மந்தாகினியின் கருப்பு வெல்வெட் அங்கிதான் தெரிந்தது. கைவிரல்களை கசக்கினேன். இடைப்பட்ட சந்தோஷத்தை மறந்து விடாமல் மனதில் அவளை பற்றி விதவிதமாக முட்டமிட்டேன். கார்பெட்டில் அவளை படுக்க வைத்து சாட்டின் அங்கியை முழுவதுமாக அகற்றி சரக் சரக்கென்று பூட்ஸ் காலடி ஓசை கேட்க யாரோ வேகமாக ஓடும் சத்தம் கேட்டது. ரைடு ஓடுங்க. சத்தம் அதிகரித்தது. ரைடுக்கு வரலையா? இதெல்லாம் அப்புறம். இங்கே ராதாகிருஷ்ணன் தங்கியிருக்காரா ஒருத்தர்? ஆமாங்க, 8ஆம் நம்பர் ரூமில். பூட்ஸ் காலடி ஓசை என் அறையின் அருகில் வந்து நின்றது. குச்சியால் கதவு தட்டப்பட, யாரு என்றேன். போலீஸ், ஓப்பன். அத்தியாயம் 9. நான் எழுந்து சட்டையை மாட்டிக்கொண்டு கதவை திறக்க ஒரு போலீஸ் அதிகாரி என்னை முழுசாக பார்த்து, நீங்கள் தானே ராதாகிருஷ்ணன் என்று கேட்டார். ஆமாங்க. என்பி என்டர்பிரைசஸில் மதுரை டிப்போர்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ராதாகிருஷ்ணன் நீங்கள் தானே? ஆமாங்க, நான் தாங்க. நீங்கள் மிஸ்ஸஸ் புருஷோத்தமா அவங்களை சந்திச்சிங்களா? எப்போங்க? நேற்று சாயங்காலம். ஆமாங்க. எத்தனை மணிக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியே போனீங்க? 7-7:30 இருக்கும். ஏங்க, விஷயம் தெரியாதா? என்னங்க, ஏதாவது விபரீதமா? உங்களுக்கு நிஜமாகவே விஷயம் தெரியாது? அந்த அம்மா செத்துட்டாங்க. ஐயோ அப்பா, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? கடைசியாக 7:30 மணிக்கு பார்த்துட்டு இருந்தப்போ எப்படி இருந்தாங்க? ஏன் உசுரோடு தான் இருந்தாங்க? என்னங்க, என்னாச்சு? எப்படி செத்துட்டாங்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? என்னங்க இது என்று அழ ஆரம்பித்து விட்டேன். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன்,
கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வர முடியுமா? ஒன்றுமே புரியலைங்க. இல்லைங்களே, விவரமாக சொல்கிறேன், இப்போ சமயம் இல்லை. நீங்கள் கூட வந்தீங்கன்னா உபகாரமாக இருக்கும். அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை, அரெஸ்ட் பண்ணணுமா என்ன? அப்படி ஏதாவது உண்டா? ஏன் கை நடுங்குது? ஐயோ இல்லைங்க. வண்டியில் ஏறுறீங்களா? போலீஸ் அதிகாரிக்கு முன்னே அந்த பெண் ஓடுவதை பார்த்து, எங்கேயா ப்ரொப்பரேட்டர்? யார் இது? தங்கச்சிங்க. தோ தங்கச்சியாம விட்டானா பாரு, முகத்தில் பரம பதிவிரதான்னு எழுதியிருக்கு. ஏய்யா, சித்தார்த்தான்னு புத்தர் பேரை வச்சுக்கிட்டு விபச்சாரம் நடத்துகிறீங்க? வாங்க, உங்களை வந்து அப்புறமா கவனிக்கிறேன். இப்போ அதை விட முக்கியமான கேஸு. வாங்க ராதாகிருஷ்ணன். ஜீப்பில் போகும்போது அவர் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு, சொல்லுங்கள், அவங்கள பார்த்தபோது என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? என்ன ஆச்சுங்க சொல்லுங்கள், சஸ்பென்ஸ் தாங்க முடியல. அதான் சொன்னனே, இறந்துட்டாங்க. அது எப்படிங்க? முழுசாக 7 மணிக்கு பார்த்துருக்கேன். அதாவது ஹார்ட் அட்டாக்கா? அப்படியெல்லாம் இல்லை, இயற்கையாக இறக்கலை. கிச்சனில் சடலம் கிடச்சிருக்கு. மாரில் கூரா ஒரு அம்பு குத்திருக்கு. கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. குத்திட்டாங்களா எடுக்க முயற்சி பண்ணாங்களான்னு தெரியல. அம்மா, ஆமாம், கொலையா தற்கொலையான்னு இன்னும் தீர்மானிக்க முடியல. நீங்கள் அந்த அம்பு பற்றி என்னால் சொல்ல முடியுங்க? புருஷோத்தம்னு சொன்னார். அம்பு உங்களோட தாமே? ஆமாங்க. அந்த அம்மாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க மதுரைக்கு வந்திருந்த போது சுற்றி காட்டினேங்க. அப்போது அந்த அம்பு கேட்டு வாங்கிட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க? 7:30 மணிக்கு பார்த்துருக்கேன். அவங்களையா? 7:30 மணிக்கு பார்த்ததும் நீங்கள் விட்டுட்டு நேராக ஹோட்டலுக்கு வந்தீங்களா? 8:30 மணிக்கு புருஷோத்தம் போகிறப்போ அக்கம் பக்கத்தில் பார்த்துருக்காங்க. நடுராத்திரியில் நிகழ்ந்திருக்கணும். ஐயோ கடவுளே, நம்பவே முடியலையே. அந்த அம்மா எப்படின்னா ஒரு மாதிரி மைண்ட் சரியில்லைன்னு சொன்னாங்க பல பேர். அது உண்மையா? நான் யோசித்து, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அது தெரியுங்க. ஒரு மாதிரினா ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? மதுரைக்கு வந்திருந்த போது எதிர்பாராத விதமாக சில காரியங்கள் செஞ்சாங்க. எப்படி? திடீர்னு முப்பட்டை எடுத்துகிட்டு தெருவெல்லாம் சுற்றுனாங்க. அதில் எதுவும் தப்பா என்ன? நான் மௌனமாக இருக்க அவள் கடற்கரையில் நிர்வாணமாக ஓடியது நினைவுக்கு வர என் மனதில் பிரளயமாக எண்ணங்கள் புரண்டன. உங்ககிட்ட பேசுகிறப்ப எப்போவாவது சாவு, செத்து போகிறது, தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு பேசுனாங்களா? ஆமாங்க. அந்த அம்மா புருஷனும் அதைத்தான் சொன்னார். மருந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? தெரியாதுங்க. அவங்க கூட நான் பழகினது ரொம்ப கொஞ்சங்க. வில்லம்பு கொடுத்துருக்கீங்க? ஆமாங்க. மதுரை வந்தபோது பரிசாக கேட்டாங்க, கொடுத்தேன். அதில் தான் குத்திக்கிட்டாங்க. அதுதாங்க ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, நீ தான் குத்திட்டியா? ஐயோ, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? ராத்திரி ஹோட்டலில் தான் இருந்தையா? யாராவது சாட்சி சொல்லுவாங்களா அதுக்கு? ஏங்க எதுக்கு கேட்குறீங்க? அந்த அம்மாவை ராத்திரி 11 மணிக்கும் பார்த்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சம்பவம் நிகழ்ந்துருக்கு. பொதுவாக ஒரு விதமான சூசைட் டெண்டன்சி இருக்கிறாப்புல தான் தோணுது. பல பேர் சொல்லியிருக்காங்க. புருஷோத்தம் கூட இருந்தாருங்களா? அவர் ராத்திரி 8:30 மணிக்கு காஞ்சிபுரத்துக்கு போயிருக்காரு. டீலர்ஸ் கான்ஃபரன்ஸாக நாளைக்கு. அவருக்கு நாங்கள் தான் தகவல் தெரிச்சு அதிகாலையில் வந்தார். இந்த பாருங்க ராதாகிருஷ்ணன், கரெக்டாக சொல்லுங்கள், நீங்கள் அந்த அம்மா தற்கொலை செய்ததுக்கு டைப்புன்னு தோணுச்சா உங்களுக்கு? தோணுச்சுங்க. நான் எதையும் மறைக்க விரும்பவில்லை. மறைத்தால் என் மேலேயே பாய்ந்து விடுவாரோ என்ற அச்சம் ஏற்பட்டது. உதாரணமாக நேற்று பார்த்தீங்கல்ல, பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ ஏதாவது சாவு தற்கொலைன்னு பேசுனாங்களா? ஆமாங்க, புஸ்தகம் கூட வச்சுருந்தாங்க. ஏதோ சாவை பற்றி தான், டையிங்னு புஸ்தகம் ஞாபகம் இருக்குது. என்ன சொன்னாங்க? உயிரோடு இருக்கமா இல்லையாங்கிறது செத்தா தான் புரியும்னாங்க. கொஞ்சம் வினோதமாகவே தான் பேசினாங்க. அவங்க செஞ்சதில் எல்லா காரியத்திலும் ஒரு எதிர்பாராத தன்மை இருந்துச்சு. சூசைட் கேஸாக தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க. புருஷோத்தமை கூட கேட்டு பாருங்கள், அவங்க கூட அவர் அதே தான் சொன்னார். அதை நம்புறதுக்கு முந்தைய அவங்க கூட ஒரு விதமாக கோஆப்ரேஷன் தேவைப்படுது. அதனால தான். மதுரையில் என்ன நடந்தது சொல்லுங்கள். அந்த அம்மா ஊர் சுற்றி பார்க்கணுன்னாங்க. அதுக்காகத்தான் முதலாளி அவங்கள பிளேனில் அனுப்பினார். நான் ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்கள கூட்டிகிட்டு போனேன். அசோக் ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட்டிகிட்டு மரக்குடின்னு ஒரு ஊருக்கு சமுத்திர கடையில் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்க கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க நண்பர்கள்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூத்து நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ அப்போது நான் தயங்கினேன். சொல்லலாமா வேண்டாமா? சொல்லவில்லை எனில் என்மேல் சந்தேகம் வந்து விடுமோ? இன்ஸ்பெக்டர் தற்கொலையா கொலையா என்று தீர்மானிக்காதவர் போலத்தான் தோன்றுகிறார். என்மேல் சந்தேகம் ஏற்பட்டு இருக்குமோ? ராத்திரி எங்கே இருந்தா என்று திரும்ப திரும்ப கேட்கிறார். ஆயுதம் என்னுடையது. இதில் கொஞ்சம் விசாரித்தால் அசந்தர்ப்பமாகிவிடும். சொல்லுங்க, கடற்கரையில் என்ன ஆச்சு?
திடீர்னு அந்த அம்மா ஒரு மாதிரி ஃபன்னியாக நடந்துக்க ஆரம்பித்தாங்க. என்ன செஞ்சாங்க? தான் உடைகள் எல்லாத்தையும் கழட்டிட்டு கடலை நோக்கி ஓடுனாங்க. கடலில் மூழ்கிட முயற்சி பண்ணாங்களா? இல்லைங்க, அலை காலை நினைக்கிற வரைக்கும் ஓடினாங்க. இது நீங்கள் புருஷோத்தம்கிட்ட சொல்லலை? சொல்லலைங்க. ஏன் சொல்ல வேண்டான்னு சொன்னாங்களா? இல்லைங்க. இந்த பாருங்க ராதாகிருஷ்ணன், நீங்கள் எதையும் எங்கிட்டேருந்து மறைக்கலையே. இல்லைங்க, மறைக்காமல் இருக்கிறது நல்லது. நான் இப்போ செய்துக்கிட்டு இருக்கிறது வெறும் விசாரிப்பு, மரணத்துக்கு காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்க மேலே யாருக்கும் எந்த விதமான வெறுப்போ விரோதமோ இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப நல்லவங்க, அவங்கள நேசிக்காமல் இருக்க முடியாது யாராலையும். நேசிப்பதா? அது விருப்பம்னு வச்சுக்கோங்களே. ஜாக்கிரதை மனதுக்குள். நீங்கள் எங்ககிட்ட வேறு என்னமோ மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லதில்லை. இதை பாருங்கள், அந்த அம்மாவுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது? சீச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்றேன் அவர் கண்களை பார்க்காமல். ஐயா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அவங்கள கொன்னுட்டேன்னா? கொன்னீங்களா என்ன என்றார். சேச்சே, என்னங்க அபாண்டம். கண்களில் மளமளவென கண்ணீர் வந்தது. யாராவது தான் வந்து மிக மிக விரும்புகிற ஒரு பொருளை அழிப்பாங்களா சொல்லுங்கள். நீங்கள் ராத்திரி எங்கே இருந்தீங்கன்னு? ஹோட்டல்லைங்க. ரூமுக்குள்ளே தான் இருந்தீங்களா? நீங்கள் வரதை பார்த்தவங்க யாராவது உண்டா? ரூம்பாய் ஒருத்தன் விசாரித்தான், ஓனரை கூட பார்த்தாரு. வெரி குட், அவங்கள விசாரிச்சிடலாம். இப்போது எங்கே போகிறோம்? மார்ச் வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்க இருக்கும். பார்த்துடலாம் வாங்க. புருஷோத்தமன் அங்கே தான் இருக்கார். அவரை சந்திக்க விருப்பம் தானே உங்களுக்கு? அத்தியாயம் 10. அந்த அதிகாரியின் ஒவ்வொரு வார்த்தையிலும் குத்தலும் சந்தேகமும் இருந்தது. என்னடா இது, என்னை மாட்ட வைக்க போகிறாங்களா? விலங்கு போடலையே. நான் செஞ்ச தப்பு தான் என்ன? இன்னொருத்த மனைவியை தொட்டதா? அதுதான் தப்பா? ஐயையோ, வலையில் மாட்டிட்டேனா? அந்த பொண்ணு ஒரு மாதிரின்னு தெரிஞ்சாலும் இப்படி செய்வானே என்ன எதிர்பார்த்தனா என்ன? இல்லையே. அதிகாலையில் ஜெனரல் ஆஸ்பத்திரியில் பிரதான வாசலை கடந்து அவரை தொடர்ந்து மெல்ல காரிடரில் நடந்தேன். வார்டாக விழித்திருந்த நோயாளிகள் அப்போதுதான் தூங்க ஆரம்பித்திருக்க வேண்டும். பொதுவாக மௌனமாக இருக்க வராந்தாவில் படுத்திருந்தவர்களை விலகச் சொல்லி மருந்து வாசனையோடு தரை துடைத்து கொண்டிருந்தார்கள். ஐயா, நான் பார்க்க வேண்டாங்க. இது பாதகங்க. எனக்கு பயமாக இருக்குங்க. என் கை நடுங்குதுங்க. ஐயா, நான் தப்பு செஞ்சேன். ஐயா, பாவம் செஞ்சேன். ஆனால் கொல்லலை, அவங்கள கொல்லவே இல்லை. ஐயா ஐயா. உளராம வாயா. கம்பி கம்பியாக போட்டிருந்த காரிடரில் பச்சை வண்ணம் அடித்த திரை மறைக்க வெளியே முகத்தில் பாதியை கர்ச்சீஃபால் மூடிக்கொண்டு புருஷோத்தம் காத்திருந்தார். மரத்தரையில் பல பேர் இருந்தார்கள். ஒரு மாருதி, ஒரு கருப்பு வண்டி, பல ஃபியட்டுகள் என்று காத்திருந்தன. மௌனமாக இன்ஸ்பெக்டர் பச்சை திரைக்கு அப்பால் சென்றார். நான் புருஷோத்தம் அருகில் சென்று பணிவாக நின்று கொண்டு மாலை மாலையாக கண்ணீர் விட்டு கொண்டு மௌனமாக அழுதேன். கண்களில் கருப்பு கண்ணாடி போட்டிருந்தவர் அதை நீக்கினார். கண்கள் படுத்திருந்தன. ராதாகிருஷ்ணா போயிட்டா. நேற்று பார்த்தமே, பேசினமே, போயிட்டாப்பா. கொஞ்சம் அசந்துட்டேனே, தனியாக விட்டுட்டேனே, போயிட்டாளே. நான் அவரை வணங்கி கொண்டே, ஐயா ஐயா, நான் எதுவும் செய்யலையா. அந்த அம்பு அவங்க கேட்டு வாங்கினது ஐயா. அப்படிப்பட்ட குணம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருக்கவே மாட்டேன் ஐயா. மன்னிச்சுக்கங்க ஐயா. ஆனால் நான் எதுவும் காரணம் இல்லை, நான் எதுவும் செய்யலை ஐயா. என்ன சந்தேகிக்காதீங்க ஐயா என்று சிறு குழந்தை போல் தொண்டை கமர அவர் கையை பிடித்து கொண்டு அழுதேன். அப்படியே தரையில் சரிந்து மணலில் விழுந்தேன். நான் எதுவும் செய்யலை, நான் எதுவும் செய்யலை. சேச்சா, எழுந்துரு ராதாகிருஷ்ணன், நீ எதுவும் செய்யலை. அப்படி யார் சொன்னாங்க? இன்ஸ்பெக்டர் கேட்குற கேள்வியை பார்த்தா என் மேலே சந்தேகப்படுறாப்புல இருந்ததுங்க. சேச்சா, யார் சொன்னது? அம்பு என்னது தாங்க. அந்த அம்மா என்கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க ஐயா. நான் அதை தவிர வேறு எந்த தப்பும் பண்ணலையா, செய்யலையா. அழுது கொண்டு இருக்கும்போதே என் மனத்துக்குள்ளே ஒரு தனிப்பட்ட குரல், அடேய் ராதாகிருஷ்ணா, நீ வேறு எந்த தப்பும் நீ செய்யலை. எதுக்காக போய் சொல்கிற? ஏதாவது ஒரு விதத்தில் அந்த தற்கொலைக்கு நீயும் காரணமாக இருந்துக்கிற. எந்த விதத்துலன்னு தான் புரியல. இருந்தாலும் பாரு ராதாகிருஷ்ணா, நானே போலீஸ்கிட்ட சொல்கிறேன். கெட்டப், கவலைப்படாத. உன்னை யாரும் சந்தேகப்படலை. போலீஸ் அப்படித்தான் கேட்பாங்க. என்னை கூட காஞ்சிபுரத்துலேருந்து ராத்திரி வர்றேன், என் துக்கம் அதன் ஆழம் தெரியாமல் கண்ணா பின்னான்னு கேட்டாங்க. மந்தாகினிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எதுவும் இருக்கா? இல்லை, ஏதோ ஒரு முறை மதுரையில் சந்தித்து ஊர் சுற்றி காண்பிச்ச. என் கேஸ் எடுத்துக்க. என் மனைவி, அவள் பேரில் ஏகத்துக்கும் சொத்து இருக்குது. அவள் செத்து போகிறதுல எனக்கு லாபங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப என்னமோ சதாய்ச்சிருக்காங்கன்னு தோணுது. அந்த இன்ஸ்பெக்டரை உதைக்கலாமான்னு தோணுச்சு. நல்ல வேலை நான் ஊரில் இல்லை. இருந்திருந்தால் என் பேரில் நிச்சயமாக முழு பழியும் போட்டிருப்பாங்க. காஞ்சிபுரம் போயிருந்தேன். கவலைப்படாத. திஸ் இஸ் பியூர் அண்ட் சிம்பிள் சூசைட். இதுக்கியா இறந்து போயிட்டாங்க? அவர் கண்களின் மறுபடியும் ஜலம் துளிர்க்க, ராதாகிருஷ்ணன், உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் அவளை பற்றி சொல்லியிருக்கேன். சொல்லாமல் விட்டது ஏராளம். அப்புறமா சொல்கிறேன். இப்போது பிணவரையிலிருந்து ஓலைப்பாயில் சுருட்டிய உடலை கொண்டு வர அவர் மூக்கு நுனி துடிக்க அழ ஆரம்பித்தார். சாலை விபத்தில் செத்து போனவர் ஒன்றும் உடலது. அது ஒரு பாகமே காணாமல் போனது போல ரத்தம் தேய்ப்பாக இருக்க, ஓ மை காட் என்றார். போஸ்ட்மார்ட்டம் இப்போ தான் தொடங்கியிருக்காங்களாமா. இன்னும் 3 ஹவராவது ஆகும்.
ஐயோ, நான் எப்படி சாதிச்சுப்பேன் என்றார். இன்ஸ்பெக்டரிடம் வந்து, ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் வர்றீங்களா, பாக்கியை முடிச்சிடலாம். நான் புருஷோத்தமை பார்க்க, போங்க உண்மையை சொல்லுங்க, உங்கள் மேலே யாரும் சந்தேகப்படலை என்றார். போலீஸ் நிலையத்துக்குள் அழைத்து சென்றார்கள். இன்ஸ்பெக்டர் ஒரு சிகரெட்டுக்கு தீ வைத்து உறிஞ்சி விட்டு, நீங்கள் புருஷோத்தமிட்ட உங்கள் மேலே நாங்கள் சந்தேகப்படுறதா சொன்னீங்களா? ஆமாங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்குற கேள்விங்க ஒரு மாதிரியாக இருந்தது. போலீஸ் கடமையை செய்ய வேண்டாமா? இது நேரடியான சூசைட் கேஸ் தான் வச்சுக்கலாம். இருந்தாலும் எல்லா குணங்களையும் பார்க்குறது நியாயம் இல்லையா? நாங்கள் எப்பவுமே சந்தேக பேர்வழிகள். பயப்படாதீங்க. உங்கள் மேலே குற்றம் இல்லைன்னா, நீங்கள் எதுவும் செய்யலைன்னா பயப்படவே வேண்டாம். இந்த அம்மா பேரில் ஏகத்துக்கு சொத்து இருக்குது. முதல்ல சந்தேகம் வரும், யாரையாவது கொண்டு இருக்கலாம். முதல் சந்தேகம் கணவன் புருஷோத்தமன் பேரில். நாளைக்கு காஞ்சிபுரம் போயிருந்தார். எதிர் வீட்டில் அவங்க போட்டு வந்து டெலிஃபோன் செய்கிறதுக்கு ராத்திரி 11 மணிக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த அம்மா உயிரோடு இருந்திருக்காங்க. அப்போ புருஷோத்தம் காஞ்சியில் இருந்திருக்காரு. நான் மௌனமாக இருக்க, சந்தேகம் உங்கள் பேரில் தான் எங்களுக்கு அதிகமாக விழுது. ஐயோ, நான் இல்லைங்க. உங்கள் வில்லு அம்பு அவங்க பரிசாக கேட்டாங்கங்கிறத நம்ப முடியல. மறுபடியும் சொல்லுங்கள், என்ன ஆச்சு? நீங்கள் அவங்கள மதுரையில் ஊர் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போனீங்க. இந்த அம்பை எப்படி பார்த்தாங்க? என் ரூமுக்கு வந்திருந்தாங்க. ஓ என்றார் சந்தேகம் கலந்த ஓ. ஆமாம், வில்லம்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக வில்லம்பு வச்சுருந்தீங்க? இதை பார்த்தா விளையாட்டு வில்லம்பு போல் தோணலை. நல்ல கூர்மையாக ஒரு ஆளை கொண்டு இருக்கே. அது வந்துங்க, நான் சர்க்கஸில் இருந்தேன். ஓ, இன்ட்ரெஸ்டிங். என்னவா இருந்தீங்க? வில்லம்பு அடிக்கிறதுல பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேங்க. ஓ, என்ன சர்க்கஸ்? அமலா சர்க்கஸுங்க. அது ஏன் விட்டுட்டீங்க சர்க்கஸை? அது வந்து ஒரு மாதிரி சண்டை ஆயிடுச்சுங்க. என்ன சண்டை? ஒரு முறை வந்து மென்று முழுங்காதீங்க. அமலா சர்க்கஸில் விசாரிச்சுக்குவோம், பொய் எதுவும் சொல்லாதீங்க. அமலா சர்க்கஸ் ப்ரொப்ரைட்டர் யார்? கோஷின்னு ஒருத்தர். விசாரிச்சிடலாம். சொல்லுங்கள், எதுக்காக சர்க்கஸை விட்டீங்க? திடீரென்று எனக்கு ஒரு தைரியம் வந்து விட்டது. ஆனது ஆகட்டும், அந்தாகினியே போய்விட்டால் இனி என்ன? ஒரு பொண்ணு மாரில் அம்பு எய்துட்டேங்க. ஓ, இன்ட்ரெஸ்டிங். என்ன ஆச்சு? ஒரு மாதிரி தகராறுங்க. காதலா? அப்படித்தான் ஏதாவது வச்சுக்கோங்களேன். பொண்ணுங்க இருந்தால் இந்த மாதிரி தான். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்கலையா? இந்த தொல்லையாலையா, இந்த சம்பவத்தாலையா? ஐயோ, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? என்ன நிரூபிக்க விரும்புகிறீங்க? அம்பு எப்படி அம்மா கிடச்சிதுன்னு பார்க்குறேன். அம்பு வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்கய்யா. வாங்கிக்கிட்டாங்களா? நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்களா? இல்லைங்க. இன்னும் எத்தனை அம்பு வச்சுருக்கீங்க? வேறு எதுவும் இல்லைங்க. இதோட வில்லுங்க. வில்லு வந்து ரூமில் இருக்குங்க. எடுத்துகிட்டு வந்தீங்களா? அம்மா வில்லும் கேட்டிருந்தாங்க, அதை கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். எதுக்காக மதுரையிலேருந்து சென்னை வந்தீங்க? ஸ்டாக் தீர்ந்து போச்சுன்னு ஆர்டர் பண்ணுறதுக்கு. உங்களை ஹெட் ஆஃபீஸில் கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தாங்களா? இல்லைங்க, நானே தான் வருவேன். எப்போ இப்படி தான் வருவீங்களா என்ன? நான் அவரை நிமிர்ந்து கோபத்துடன் பார்த்தேன். ஐயா, நீங்கள் என் மேலே யார் மேலேயும் பழி போடலை. சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நான் உண்மை பேசிகிட்டு இருக்கேன். உண்மை இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. நீங்கள் என்னங்க இப்படி? போயா போ. நீ சொல்கிறது உண்மைன்னு எப்படி சொல்ல முடியும்? மதுரையில் நீங்கள் எங்கே இருந்தீங்க? ஒரு ரூமில் வந்து உங்கள் எஜயானிமா அம்பு வேணும்னு கேட்டாங்களா, நீ தந்தையான். அதுக்கப்புறம் வில்லும் வேணும்னு கேட்டாங்க. வில்லை மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் மெட்ராஸ் வந்தையான் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு. அவங்க மாரில் குத்திட்டு செத்துருக்காங்க. ஓம்ப மாரில் குத்திட்டு. அதுதானுங்க உண்மை. சர்க்கஸில் இருந்தவன் பொம்பளை மேலே முதல்ல அம்பு எறிஞ்சவன் மறுபடியும் இன்னொரு பெண் பிள்ளை மேலே அம்பு எய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? எதுக்காக எறியணும்? எதுக்காகன்னு இது வரைக்கும் புரியல. கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன? அவர் என்னை கிட்டத்தில் வந்து பார்த்து, பாரு ராதாகிருஷ்ணா, எனக்கு அதிக ஜோலி இருக்குது, இன்க்வெஸ்ட்டுக்கு போகணும். அதனால் என்ன பண்ணுற, நீ வந்து முதல்ல எல்லாத்தையும் நிதானமாக யோசிச்சு வை. இங்கேயே ஸ்டேஷனில் ஒரு பெஞ்சில் படு, உட்காந்துக்கோ, நிதானமாக யோசிச்சு வை. ஒரு 3 மணி நேரம் அவகாசம் தர்றேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே யோசிச்சு வை. உண்மை என்னங்கிறத சொல்லிவிடு. இது வரைக்கும் நீ சொன்னதில் ஒரு 10% கூட உண்மை இல்லை. அதனால் நிதானமாக யோசிச்சு உண்மையை சொல்லிவிடு. உனக்கு ஒரு பதவும் வராது. நீ தானே கொண்டு இருந்தேன்னா எதுக்காக கொண்டேன்? ஏதாவது இமோஷ்னலாவா, இல்லை நகையா பணமா ஏதாவது இருந்தால் சொல்லிவிடு. ஐயோ, இல்லவே இல்லைங்க. வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பேசலாம், பொய் சொல்லாத என்ன என்று என் தோளை தன் களியால் ஒரு தட்டு தட்டினார். கான்ஸ்டபிள், இந்த ஆள் இங்கே இருக்கட்டும். சரிங்க ஐயா. அத்தியாயம் 11. அவர் ஜீப் ஏறி போனதும் என் வயிற்றில் கலவரம் ஏற்பட்டது. என்ன இளவடா இது, தெரியாதனமாக மாட்டிக்கொண்டு விட்டோமே, இப்போ என்ன செய்ய? ஐயோ, உண்மையை சொன்னால் அது எப்படிப்பட்ட அபத்தமான இந்த சம்பவத்தில் இருக்கும். வில்லாவது அம்பாவது யாராவது நம்புவாங்களா? அதுவும் போலீஸில். எனக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? இது அந்த இன்ஸ்பெக்டர் யோசிக்க மாட்டானோ? காரணம் கண்டுபிடிக்கல, அதனால தான் என்னை கைது செய்யலை. பெண்ணை மந்தாகினி, எதுக்காக செத்து போனேன்? எதுக்காக?
பெஞ்சில் படுத்துக்கலாங்களா என்று கேட்டேன். தாராளமா, இன்ஸ்பெக்டர் நல்லவர், உண்மையை சொல்லு, வக்கீல் வச்சு உன்னை காப்பாற்றுவார். தப்பு செஞ்சிருந்தா தானே ஒப்புத்துக்கிறதுக்கு என்றேன். பெஞ்சில் படுத்தேன். கண்களை மூடியதும் தூக்கமில்லாத எரிச்சல் கிடைத்தது. வில்லம்பு என்பதை சுலபமாக தெளிய வைத்து விடலாம். நான் சர்க்கஸ்காரன், வில்லம்பு பழகியவன். என்னிடம் வில்லம்பு இருப்பதில் ஆச்சரியமில்லைதான். ஆனால் அதை அவளிடம் ஏன் கொடுத்தேன் என்பதை விளக்க எனக்கு வினோதமான நடத்தையை பற்றி விவரித்துத்தான் ஆக வேண்டும். காட்டுத்தனமான சுபாவத்தையும் அவள் கண்ணா பின்னா பேச்சுக்களையும் சொல்லியே ஆக வேண்டும். அப்போதுதான் போலீஸுக்கு பின்னணி புரியும். இல்லையெனில் யாரும் நம்பப் போவதில்லை. என்மேல் பழி ஏற்பட சாத்தியங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. எப்படி மந்தாகினி என்னும் காட்டுத்தீயை விவரிப்பேன்? அவள் விரும்பி சொன்ன பொய்களை எப்படி எடுத்துரைப்பேன்? என்னை மயக்கி கடற்கரையில் நாங்கள் இணைந்ததையும் அனைத்ததையும் சொல்லத்தான் வேண்டுமோ? எப்படியும் போலீஸ் பாஷையில் இதையெல்லாம் நிலைநிறுத்துவானேன். வாசலில் ஜீப் சிரல் கேட்க நான் விருட்டென்று எழுந்து விட்டேன். இன்ஸ்பெக்டர் விறுவிறுப்பாக நடந்து வந்தார். வாங்க ராதாகிருஷ்ணன் என்றார். போஸ்ட்மார்ட்டம் ஆயிடுச்சு, பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. அவர் என்னை பார்த்து உட்காருங்க என்றார். நான் தயங்க, பயப்படாதீங்க, சூசைடு தான் இன்குவெஸ்டில் தீர்மானம் ஆயிருக்கும் போல் இருக்குது. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். என் மேலே பழி வருங்களா? வராதுன்னு நினைக்கிறேன். ஹோட்டல்காரர் உன்னை பார்த்து தான் சொன்னார் ராத்திரி. இருந்தாலும் ராதாகிருஷ்ணன், உங்ககிட்ட என் சந்தேகம் ஒன்று சொல்லவா? சொல்லுங்கள் சார் என்றேன் பயத்துடன். எல்லாமே பொருத்தமாக டிப்டாப்பாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் செயற்கையாக நம்ப முடியாததாக இருக்குது. எனக்கு புரியலிங்களே. இந்த பாருங்கள், அந்த அம்மா அம்பால் மாரில் குத்திட்டாங்க. அந்த சமயத்தில் அம்பை அவங்களுக்கு கொடுத்தது நீங்கள் மதுரையிலேருந்து கணக்காக வந்திருக்கிறீங்க. அகஸ்மாத்தாக வந்திருக்கங்க. குத்திக்கிட்ட அன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, நீங்கள் வந்ததும் குத்துனாங்களா? என்ன சொல்கிறீங்க? இதை பாருங்கள், நீங்கள் இன்னும் பயப்படுறீங்க ராதாகிருஷ்ணன். உங்கள் பேரில் பழி இல்லை, ரிலாக்ஸ். இது தற்கொலையாக ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா எல்லாமே ரொம்ப கதையில் வர்ற மாதிரி பொருந்துது. சாட்சி சொல்ல நீங்கள் தயாராக இருக்கீங்க. சரியான சமயம் பார்த்தா ஐயா காஞ்சிபுரம் போயிருக்காரு. அவருடைய அலுவையும் ஆணித்தரமாக ஸ்தாபிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. அவர் சந்தேகத்தின் ஆதாரங்களை எனக்கு புரிய ஆரம்பித்தது. அதுக்காகத்தான் நீங்கள் கேட்டிங்களா, நீயா வந்தியா, யாராவது கூப்பிட்டு அனுப்பிச்சாங்களான்னு? ஆமாம், மேலும் நீங்கள் இன்னும் உண்மையை முழுசாக சொல்லலைன்னு பற்றி சொல்லுது என்று என்னை நேராக பார்த்தார். அந்த கண்களை இமைக்கால என்னை துளைப்பதை தவிர்க்க நான் பார்வையை சரித்தேன். எங்கே, என்னை பார்த்து நேராக சொல்லுங்கள், நான் ஒன்றத்தையுமே மறைக்கலைன்னு சொல்லுங்கள் ராதாகிருஷ்ணன். இல்லைங்க, மறைச்சங்க. என்ன மறைச்சிங்க சொல்லுங்கள். அந்த அம்மாவோட கடற்கரையில் 2 பேரும் சேர்ந்தங்க. ஐசி, அப்படின்னா நீங்களே வா, இயல்பாவா, இல்லை பலாத்காரம் பண்ணிங்களா? அந்த அம்மா தான் என்னை கூப்பிட்டாங்க. கடற்கரையில் துணியெல்லாம் கழட்டி போட்டு என்னை அணைச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்து மணலில். அப்படியா? இன்ட்ரெஸ்டிங் ராதாகிருஷ்ணன். இப்போ நீங்கள் பொய் சொல்லலையே. கடவுள் சத்தியமாக அதாங்க நிஜம். அதுக்கப்புறம் அந்த அம்மா பேரில் பைத்தியம் ஆயிடுச்சு. ராப்பாகலாக தூக்கம் இல்லாமல் ஃபோன் பண்ணி பேச முயற்சி பண்ணி அவங்க என்னை வராதேன்னு சொல்லாமல், வான்னு சொல்லாமல் பாட்சா காட்டி அலக்கழிச்சு, கடைசியில் இந்த அக்னியோட அவஸ்தை தாங்க முடியாமல் ரயிலில் பஸ் பிடிச்சி எப்படியோ அவங்க தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்குள்ளே தரிசனத்துக்குன்னே புறப்பட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி பைத்தியமாக அடிச்சுக்கிட்டாங்க என்ன. அப்படி ஒரு அல்லல். மிதக்கவும் முடியாமல் முழுகவும் முடியாமல். விமான நிலையம், மொப்பட் சவாரி, கடற்கரை கூத்து, மணல், சாவை பற்றின பேச்சுக்கள் ஆதியோடு அந்தமாய் எல்லாவற்றையும் ஒழிக்காமல் மறைக்காமல் சொன்னேன். இன்ஸ்பெக்டர் மற்றொரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டு புகைத்து விட்டு யோசித்து, அப்படியா, இங்கே வந்ததுக்கப்புறம் என்னாச்சு? முதல்ல அவங்கள பார்க்க முடியல. அப்புறம் முதலாளி போய் பாருன்னு சொன்னார். அடையாறு வீட்டுக்கு வந்து பார்த்தங்க. மறுபடியும் சரசங்க, நம்ப மாட்டீங்க. நேற்று சாயங்காலம் வீட்டு வேலைக்கார பொண்ணு லாண்ட்ரிக்கு அனுப்பிட்டு புருஷன் வரதுக்குள்ளே நடுக்கூடத்தில் மறுபடியும் என்னோட செக்ஸு. அது புயலுங்க, சமாளிக்க முடியாத காட்டு குதிரை. இப்போது இன்ஸ்பெக்டர் முகத்தில் வெளிச்சம் ஏற்படுத்து. மை காட், இப்படி இருக்குமோ? எப்படிங்க? நான் சொன்னதுக்கு பதில் சொல்லாமல், மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு சர்க்கஸில் வேலை பயிற்சின்னு சொன்னீங்களே, அதை பற்றி புருஷோத்தமுக்கு தெரியுமா? தெரியுங்க, தெரிஞ்சு தான் கோஷிகிட்ட சொல்லி கூப்பிட்டு அனுப்பிச்சிச்சு. குட். அந்த அம்மா எப்படி இருந்தாங்க மந்தாகினி புருஷோத்தம்? எப்படின்னாங்க? பார்க்க அழகாக இருந்தாங்களா? நல்லா அழகாக தான் இருந்தாங்க. புருஷங்கிட்ட பொய் சொல்லி உங்களை அழைச்சிக்கிட்டு உங்கள் கூட சரசம் பண்ணாங்களா? எல்லாம் விரும்பி சொல்கிற பொய்கள். நாங்கள் விரும்பி சொன்ன பொய்கள். எக்ஸலண்ட். விரும்பி சொன்ன சத்தியங்கள்னு நாட்டுப்புற பாடலாம் வரும். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், உங்கள் கதைக்கு வேற ஒரு விளக்கம் இருக்குது, கவனிச்சிங்களா? எப்படிங்க? நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. உங்களுக்கு நடந்தது எல்லாமே முன்கூட்டியே திட்டமிட்டதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு. எப்படிங்க? புரியல, சொல்லுங்கள். புருஷோத்தமுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, மந்தாகினின்னு பேர். அந்த மனைவிக்கு நிறைய சொத்து இருக்குது. மனைவி இருந்துட்டால் அந்த சொத்து பார்த்து இதெல்லாம் புருஷனுக்கு, அதாவது புருஷோத்தமுக்கே வந்து சேரும். இது உண்மை. புருஷோத்தமுக்கு பணம் தேவையில்லைங்களே, அவர் பெரிய கம்பெனி அதிபராச்சே. அந்த கம்பெனி லாஸில் ஓடிச்சுன்னா
அவருக்கு பணத்தேவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கொல்வாரா மாட்டாரா? கொல்றதா? ஆமாம், அந்த மனைவியை கொல்றதா தீர்மானிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி நடத்துறது? அது ஒரு தற்கொலை போல் காமிக்கணும். அந்த அம்மாவுக்கு தற்கொலை இச்சை நிறைய இருக்கிறாப்புல பாவலா காட்டணும். எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா தற்கொலை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு நீங்கள் சொன்னீங்களே இல்லையா? ஆமாங்க. அது மட்டும் இல்லை, அது நிரூபிக்க சாட்சி சொல்ல உன் மாதிரி ஒரு ஆள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்காங்க வச்சுக்கோங்க. எப்படிங்க? அம்பால் குத்திக்கிட்டதால் அந்த அம்புக்கு சொந்தக்கார யாருன்னு உங்களை போலீஸ் தேடி வந்து கேட்டால், நீங்களும் அந்த அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி அடிக்கடி சாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சூசைட் மென்டல்ஸ்னு உண்டுன்னு ரெடியாக சாட்சி சொல்கிறாப்புல, அது கேட்டாப்புல சம்பவங்கள் அமைச்சிட்டா எப்படி சாத்தியம்? எங்கேயாவது ஒரு மனைவி மற்ற ஊருக்கு இன்னொருத்தவங்கிட்ட போய் வந்து சாவறதுல ஆசைன்னு சொல்லுவாங்களா? அது மனைவி இல்லைன்னா? ஐயோ, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? உங்களை வந்து சந்திச்சது நிஜமான மந்தாகினி புருஷோத்தம் இல்லை, மந்தாகினின்னு பேர் வச்சுக்கிட்ட ஒரு பொண்ணு, ஏற்பாடு செஞ்சது ஒத்திகை பார்க்கப்பட்ட பொண்ணு. அப்படி வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு தான் மிஸ்ஸஸ் புருஷோத்தமன் நீங்கள் நம்ப. அந்த பொண்ணு உங்களை வந்து சந்திச்சிச்சு, உங்ககிட்ட செடக்டிவாக நடந்துக்கிட்டு உங்களை மயக்கி உங்கள் அம்பை வாங்கிக்கிட்டு வர வேண்டிய பொறுப்புன்னு சொல்லிச்சு. உங்களை பைத்தியமாக்கி அவள் பின்னாலேயே அழியும்படியாக பண்ணி, அதுக்கு முன்னாடி சூசைட்டு டெத்து அது இதுன்னு பேசி குழப்பி உங்களை மந்தாகினி கிறுக்கு பிடிச்ச மனைவி எப்போ என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாதுன்னு சாட்சி சொல்கிறாப்புல வச்சு இறந்தது யாருங்கிறீங்க? இறந்தது நிஜமான மந்தாகினி புருஷோத்தம். இது தற்கொலை இல்லை, கொலை. இந்த சினாரியை பாருங்கள். ராத்திரி புருஷோத்தம் வந்து மனைவி மாப்பிள்ள குத்தி அம்பை சொருகிட்டு கையோட கையாக காஞ்சிபுரம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே அவரை பார்த்து சாட்சி சொல்ல பல பேர் முன் வந்திருக்காங்க. எனக்கு அதிகாலையில் ஃபோன் பண்ணி போய் பாடியை பார்த்தப்போ முதல்ல எனக்கு கவர்ந்தது மாரில் இருக்கிற அம்பு தான். பாருங்கள், ரொம்ப வினோதமான சாவு. அம்பு குத்தி செத்து போனதை மூடி ஜூரிஸ்பிடன்ஸ் புத்தகத்தை படிச்சிருக்கேன். உடனே நான் விசாரித்தது, யார் இந்த அம்புனா கூடவே ஒரு சர்க்கஸ் வார மதுரடை போல் இருக்கான். அவன் தான் இந்த மாதிரி அம்பு வச்சுருந்தான்னு நேற்று கூட அவங்கள பார்க்க வந்தாங்க. சந்தேகம் பூர்வம் அவன் மேலே படும்படியாக ஒரு செட்டப். புரியுதா? புரியுதுங்க. மனைவி வேற என்னை வந்து சந்தித்து நாடகம் ஆடின பொண்ணு வேற அப்படிங்கிறீங்க. அப்படி ஒரு சாத்தியம் இருக்கலான்னு யோசிச்சுப்பாரு. அப்படின்னா என்னை வந்து பார்த்த பொண்ணு உசோட தான் இருக்குங்கிறீங்களா? இருக்கலாம், கண்டுபிடிச்சிடலாமே அதை. ராதாகிருஷ்ணன், அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் அடையாளம் காட்டணும். இன்னும் பாடியை பார்க்கல நீங்கள் இல்லையா? இல்லைங்க, அதுக்குள்ளே நீங்கள் அழைச்சிட்டு வந்துட்டீங்களே. இந்நேரம் பாடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க, இப்போ என் கூட வாங்க. இது திட்டமிட்ட கொலை கேஸ்னால் பிணத்தன் முகத்தை பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமாங்க, இல்லை நிஜமாகவே மந்தாகினின்னு ஒரே ஒருத்தி தான் இருக்கா. உங்களுக்கு நடந்ததெல்லாம் அப்படியே இயல்பாக நடந்தது. அவன் நிஜமாகவே அவளுடைய தற்கொலை இச்சைகள் உண்மை தான். மந்தாகினின்னு ஒரே ஒருத்தி தான் இருந்து அப்படின்னு உடனே தெரிஞ்சுக்கிட்டா இப்போ தெரிஞ்சிடும் இல்லையா? முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இல்லையா? தெரிஞ்சிடும். உங்களை வந்து நிச்சயமாக மந்தாகினி முகத்தை ஞாபகம் இருக்குது இல்லை? நிச்சயமாங்க, நிச்சயம் மறக்க முடியாத முகங்க அது. ஏறுங்க ஜீப்பில். அவருடன் மறுபடியும் ஜீப்பில் ஏறிக்கொண்டு சென்றபோது என் உடல் நடுங்கியது, கரங்கள் நடுங்கியது. என்ன வினோதமான கடமை! ஒரு பிணத்தன் முகத்தை அடையாளம் கண்டுகொண்டு இவள்தான் இவளில்லை என்ற ஒரு வார்த்தையில் மகா குற்றமே தீர்மானிக்கப்பட போகிறது. திரும்பவும் நாங்கள் சென்றபோது ஒரு கிரைய வண்டியில் பிணத்தை வைத்து புறப்பட்டு கொண்டிருந்தனர். இன்ஸ்பெக்டர் ஜீப்பை குறுக்கே நிறுத்தி ஹோல்ட் இட் என்றார். எல்லா பக்கங்களிலும் கண்ணாடியாயிருந்த அந்த இறுதி வண்டியில் மலர் மாலைகள் தூவப்பட்டு ஒரு சவப்பெட்டி இருந்தது. அதன் அருகில் ஊதுவத்தி கொளுத்தி இருக்க புருஷோத்தமன் ஆழ்ந்த சிந்தனையில் உட்கார்ந்திருந்தார். எங்களை பார்த்ததும் மெல்ல நிமிர்ந்தார். இன்ஸ்பெக்டர், ஃபார்மாலியெல்லாம் முடிஞ்சு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், சவத்தின் முகத்தை பார்க்கணும். அவர் நிதானமாக பூக்களை பிரிக்க சவம் பெட்டிக்குள் அடங்கியிருந்தது. பெட்டி மூடியிருந்தது. பெட்டியில் போட்டாச்சுங்க இன்ஸ்பெக்டர். ப்ளீஸ், என் நரகத்தை இன்னும் அதிகப்படுத்தாதீங்க. ரொம்ப நொந்து போயிருக்கேன். ப்ளீஸ் மிஸ்டர் புருஷோத்தமன், ஒரே ஒரு உரிமை பார்க்க அனுமதிங்க. இன்னும் சீல் ஆகலைன்னு நினைக்கிறேன். எதுக்காக பெட்டியில் போட்டு பூட்டியிருக்காங்க? பிகாஸ் மந்தாகினி இஸ் எ கிறிஸ்டியன் என்றார் அவர் நெற்றி நரம்புகள் புடைக்க. சாரி, ஓப்பன் பண்ணியே ஆகணும். இவர் பார்த்தே ஆகணும். எதுக்கு? ஐ வில் டெல் யூ மிஸ்டர் புருஷோத்தமன், ப்ளீஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. முடியாதியா? நீ யாரை வேணால் கூட்டிகிட்டு வா. வாரண்ட் எதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படி ரிலீஸ் பண்ண பாடியை இப்படி அவமதிக்கக்கூடாது. ப்ளீஸ் கோவே இன்ஸ்பெக்டர், போதும் என் நரகம் எழுத. இப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்களா இல்லையா? நீங்கள் இதுக்கு சம்மதிக்காமல் இருக்கிறதே என் சந்தேகத்தை கிளப்புது. என்ன சந்தேகம்? நீங்கள் தான் உங்கள் மனைவியை கொண்டுட்டீங்கன்னு. வாட் நான்சென்ஸ், கெட் அவுட். உங்கள் பேத்தில் கேத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு தனி மனிதனுக்குள்ள உரிமைகள் இப்படி அராஜகமாக பண்ணிக்கிறதுக்கு, அவன் சோகத்தில் இப்படி குரூரமாக குறிப்பிட்றதுக்கு இது போலீஸ் ராஜ்யம் இல்லை. கெட் அவுட். யோ நக்ரியானா என்று இன்ஸ்பெக்டர் முரட்டுத்தனமாக வண்டிக்குள் ஏறி மாலைகளை அகற்றி மலர்களை அகற்றி புதிய வார்னிஷும் பழைய தாள்களில் ஏற்பட்ட கிரீட் சத்தமுமாக அந்த வண்டி மேல்மொழி திறந்திருந்தது. வாயா ராதாகிருஷ்ணன், பாரு, இதுதான் நீ பார்த்த சந்திச்சு பழகின மந்தாகினியா? நான் திறந்த சவப்பெட்டியில் பொருத்தியுள்ள அந்த முகத்தை பார்த்தேன்.
சொல்லியா, இதுதானா நீ பார்த்த மந்தாகினி? அன்புள்ள பார்வையாளர்களுக்கு இந்த கதையில் இன்னும் ஒரே ஒரு வார்த்தை தான் பாக்கி இருக்கிறது. அது என்ன வார்த்தை? ஆமாம், இல்லை. நீங்கள் எந்த பொய்யை சொல்ல விரும்புகிறீர்கள்?